ஹாய் ப்ரோ, ஹாய் கிஷோர். ஹலோ. ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் ஜிடி வின்க்கு போனோம். ப்ரோ தான் கரெக்டா டிசி தான் ரிஷப் தான் அப்படின்னாரு. அண்ட் என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரானரி பவுலிங் தான் சொல்லணும். அண்ட் சீப் டிஸ்மிஸஸ் நிறைய இருந்தது ஜிடி பேட்டிங் லைனப்ல. உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் தனியா போலாம். ஆக்சுவலா வந்து இப்போ டிசி பாத்தீங்கன்னா சைலண்டா 2 out of 2 கேம்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அதுவும் 2 out of 2 கேம்ஸ் வந்து எல்எஸ்டியோட வின் பண்ணிருக்காங்க, ஜிடியோட வின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பர் 1 ஸ்பாட் பாத்துட்டு இருந்தாங்க. இவர் யாரோ அவர் பேர் கூட எனக்கு வாயில வர மாட்டேங்குது. சோ அந்த 1 down பிளேயர் வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ரைட் ஃப்ரம் த பால் கோ ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, கங்குலி வந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வெளில போனாரு. சோ அவங்களுக்கு அந்த ஃபயர் பவர் இல்ல ஒரு ஆஸ்திரேலியன் அதான் ஃப்ரேசர் மெக்ரா. ஃப்ரேசர் மெக்ரா. சோ ஃப்ரேசர் மெக்ரா வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு ஓபன் பண்ணாரு. எக்ஸாக்ட்லி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செட் ஆயிடுச்சு ப்ரோ. அவர் 25 ரன்ஸ்ல அவுட் ஆனாரு. பட் ஸ்டில் he gave DC the start they wanted. ஃபேசல் மெக்ரா மட்டும் 0ல தூக்கிட்டு இருந்தா அவங்க 30 for 4 இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு புஷ் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்காது. பட் நல்லா போட்டாங்க டிசி. டாஸ் தான் இம்பார்ட்டன்ட். டாஸும் வின் பண்ணாரு. லக் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஷாருக் கானோட அந்த இதெல்லாம் வந்து இதுதான். பட் ஐ திங்க் டிசி வந்து ஒரு பெட்டர் சைட், நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஒரு கம்பேக் எதிர்பார்க்கலாம் டவுன் த டோர்னமெண்ட் எண்ட் அப்போ. So that these are my opening thoughts. But இந்த கேம் பத்தி பேசுறதுக்கு பெருசா இல்ல. சந்தீப் வாரியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா டெபியூ பண்ணாரு, தமிழ்நாடுக்கு நல்லா போட்டிருக்காரு. அண்ட் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த டேல் ஸ்டேன் ஆக்ஷன் வச்சிருக்காரு அந்த சந்தீப் வாரியர். அப்புறம் நம்ம சிஎஸ்கேக்கு டகி பாலிஞ்சர் ஆடினார், ஞாபகம் இருக்கா 2010ல? சோ அவர் மாதிரிதான் அந்த ஸ்பென்சர் ஜான்சனும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வந்து போடுறாரு. சோ இவங்க 2 பேரும் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருந்தது. So good win for DC. ரிஷப் பந்துக்கு கான்ஃபிடன்ஸ் செம்மையா கொடுக்கும். அண்ட் ஆல்சோ as a கேப்டன் தோனி மாதிரியே பண்றாரு, இப்படி பண்றாரு, அப்புறம் அவர்கிட்ட பேசுறாரு, இவர்கிட்ட பேசுறாரு. சோ தோனி மாதிரியே பண்றாரு. சோ இது மாதிரிலாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சோ யா கிஷோர், நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பாக்குறதுக்கு முன்னாடி ஏன்டா இந்த இங்கிலீஷ் கமெண்ட்ரி வச்சேன்னு தெரியாம வச்சுட்டேன் நானு. அப்படியே தூக்கி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, டிசி நல்லா பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு 60% தான். எக்ஸ்ட்ராடினரி, பயங்கரமான கேப்டன்ஷிப், பயங்கரமான பேட்டிங் லைனப், பயங்கரமான பவுலிங், பயங்கரமான கோச், ஃபீல்டிங் இதை பண்றாங்க அதை பண்றாங்கன்னு அந்த கமெண்டர்ஸ் எவனுக்கு தெரியல, அவனுங்க ரொம்ப வாரி போட்டானுங்க. டிசி தான் என்னவோ கப்பி அடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு பேசிட்டாங்க. அந்த அளவுக்கு பட்டியல் மேட்ச். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் சீப் அவுட். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். 8 ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் வரப்போ அப்படி டக் அவுட்ல காமிக்கிறப்போ சுபம் சிரிக்கிறாரு, ஐயோ நான் இல்லாம போயிட்டேன் ஸ்ட்ரைக்லன்னு சொல்லிட்டு. தெரியாம அவர் 2 விக்கெட் எடுத்துட்டாரு. எல்லாம் அவுட்டே இல்ல. அதனால வந்து இந்த இங்கிலீஷ் கமெண்ட்ரி பார்க்காம இருந்திருக்கணும் நானு. அதான் முதல் பண்ண தப்பு. இப்ப என்னோட ஸ்டார்ட் மேட்சுக்கு போயிடலாம். அதுவும் அந்த வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் எல்லாம் கொடுக்குறாரு, பேசிட்டு இருக்காரு ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ். ராமா நான் ரன்லாம் போட்டேன். அது கமெண்டேட்டர், நீ மேன் ஆஃப் த மேட்ச் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன், நீ கவலைப்படாத. ஆக்சுவலி நீங்க சொன்னதுதான் ப்ரோ, அத லக் ஃபேவர்ஸ் பிரேவ் மாதிரி கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸுக்கு கொடுத்து விக்கெட் விழுலாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மேபி ஒரு ஓவர் தள்ளிடலாம்னு பார்த்துருப்பாங்க. அது அவங்களுக்கு லக் ஃபேவர் பண்ணிருச்சு. நீங்க என்ன சொல்லணும், சும்மா ஒரு 2 ரன் 3 ரன் போட்டு போனாலே ஓகே நினைச்சிருப்பாங்க. ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. இல்ல அது என்னன்னா 4 விக்கெட் போயிடுச்சு. இதுக்கப்புறம் யாருன்னா கைட்டிடுவாங்க அந்த ஓவர் கான்பிடன்ஸ்ல கொடுத்தாங்க. அதான் என்ன பொறுத்த வரைக்கும். அவருக்கெல்லாம் கொடுக்கணும் அவசியமே இல்லை, கொடுத்துடலாம். அச்சாச்சுன்னு போட்டோம், இல்ல என்ன ஆகட்டும்னு இன்னைக்கு அவங்க ஃபேவரா போயிருச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ்க்கு ஓவர் கொடுத்தது. ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போறேன். ஆக்சுவலி டிசி இல்ல, ஒரு குட்டியா இதை மட்டும் சம்ம பண்ணிட்டு போயிடலாம். 2 இன்னிங்ஸும் சேர்த்து பேசல, ஏன்னா குட்டியா தான் இருந்தது. ஆக்சுவலி டிசி தான் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்றேன்னு சொன்னாங்க. அண்ட் சுப்மன் கில் ட்ரம்பிள் ஆயிட்டாருன்னா டீமே மொத்தம் கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்றத ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க ஜிடி இப்ப. அண்ட் ஆக்சுவலி என்னன்னா, அந்த கமெண்டேட்டர் சொன்னாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11 எடுக்கிறப்பவே 2 டீம்லயும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. அந்த இம்பாக்ட் பிளேயரை பேட்டிங் பண்ணாத பிளேயரை தூக்கி வெளியே போடலாம். இப்போ மோஹித் சர்மா மாதிரியோ இல்ல வேற யாரையோ போட்டுட்டு சாய் கிஷோரையோ இல்ல தர்ஷன் நல்கண்டவையோ உள்ள போட்டிருந்தா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகுது. ஓரளவுக்கு பேட் பண்ணுவாங்க அவங்க. இவங்க என்ன பண்றாங்க, டோட்டலி ஒரு 2 பவுலர்ஸை வச்சு உள்ள போறாங்க. நூர் அகமது அண்ட் இவர் மோஹித் சர்மா வச்சு. மோஹித் சர்மாவை இம்பாக்ட் சப்பா எடுத்துட்டு வந்திருக்கலாம்.
அண்ட் இவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, சுமித்தோட போறாங்க. சுமித் ஓவர்லாம் போட மாட்டாரு போல. அப்போ வேற யாராவது ஒரு ஆப்ஷன், பவுலிங் போடுற ஆப்ஷனை வச்சுக்கிட்டு போலாம். 2 பேரும் 5 பவுலர் வச்சுக்கிட்டு போறாங்க. ஜிடி 6 பேட்ஸ்மேன் வச்சுட்டு போயிருந்தாங்க இன்னைக்கு. ஸோ அதுவே ஒரு தப்பான மூவ் மாதிரி இருந்தது. அண்ட் இதுக்கு முன்னாடி இன்பிட்வீன் மேட்ச்ல கிஷோரோட பேசினா அப்போ சொன்னாரு, இந்த மாதிரி அவங்க தர்ஷன் அல்கண்டே எடுத்துட்டு வந்தாலே கொஞ்சம் தட்டி ஆடுவாருன்னு. ஆனா நான் வந்து ஷாருக் கான் தான் எடுத்துட்டு வருவாங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆயிடும். ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு பேட்ஸ்மேனே அனுப்பி பார்க்கலாம். அப்புறம் அது ஒரு கேள்வியா வரும், ஏன் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரோ இல்ல பவுலிங் கெப்பாசிட்டி இருக்க பேட் பண்ற ஆளே உள்ள போட்டதுனால அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லக்கூடாது யாருங்கிறதுக்காக ஒரு அவுட் அண்ட் அவுட் பேட்ஸ்மேனுக்கே சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். மேபி அவரு அன்லக்கி தான், அவர் வைடு போச்சு, அவர் கை போட்டு எகிரிச்சு, அவரு ட்ரை கூட பண்ணல ஸ்டம்பிட் பண்றதுக்கு அந்த பால். ஸோ மேபி வேற மாதிரி போயிருக்கோம். அவங்க அவுட் ஆகாம இருந்திருந்தா ஒரு 125 135 வரைக்கும் எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபைட் கொடுத்துருக்கலாமோ, இன்னும் ஒரு 4-5 ஓவர் கூட தள்ளி போயிருக்கும் குயிக் விக்கெட்ஸ் எடுத்திருந்தா. செகண்ட் ஓவர்ல எனக்கு இன்னொரு தாட் என்ன இருந்தது, நான் உங்ககிட்ட மெசேஜ் பண்ண மாதிரி தான், தைரியமா ரஷீத் கான் அண்ட் நூர் அகமதை வச்சு ஓபன் பண்ணிக்கலாம், இல்ல 3rd 4th ஓவரே கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மெயின் ஒரு வெப்பன் பவுலர்ஸ் வந்து அந்த 2 பேர் தான் ஜிடிக்கு. அடிச்சா அடிக்கட்டும், யார் போட்டாலும் அடிக்க தான் போறாங்க. மேபி அந்த ஸ்விங்குக்காக ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு. ஆனா ஃபாஸ்டா போட்டா ஃபாஸ்டா அடிப்பாங்கன்றதுதான் இன்னைக்கும் ரிப்பீட் ஆனா விக்கெட் எடுத்தாங்க. சந்தீப் பாரே நல்லா தான் போட்டாரு. ஸ்டில் அந்த 4வது ஓவர் வந்து நிறைய ரன்னுக்கு போயிட்டாரு. 26 ரன்னும் 24 ரன்னும் கொடுத்தாரு. மேட்ச் முடிஞ்சிச்சு 5வது ஓவர்லயே. அது மேபி அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த பெஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொடுத்து அடி வாங்கி தோத்துருந்தா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்னு இருந்தது எனக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அந்த ஷார்ட் பால் வீக்னஸ்க்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிருத்வி ஷாக்கு அதை தான் போடணும், அந்த மேட்சுக்காகவே கொடுத்துருப்பாங்க 4-5 ஓவர் ஃபர்ஸ்ட் நியூ பால்லன்னு நினைச்சேன். என்ன சொல்றது, இவங்களுக்கு ஒரு மொரால டவுன் பண்ற அளவுக்கு ஒரு டிஃபீட் ஜிடிக்கு திருப்பி. ஏன்னா லாஸ்ட் வின்க்கு அப்புறம் கில் வந்து பிரசன்டேஷன்ல சொன்னாரு, நெவர் எவர் ரைட் ஆஃப் ஜிடி அப்படின்னு சொல்லி. அது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திருப்பி எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணதான் ஆரம்பிக்க போறாங்க. இவ்வளோ அன்ஸ்டேபிள் மிடில் ஆர்டர் இருக்கப்போ என்ன பண்றது, பாக்கலாம். உங்களோட தாட்ஸ் பண்ணீங்கன்னா அது நெக்ஸ்ட் மேட்சுக்கு போயிடும். இல்ல ஐ திங்க் நீங்க சொன்னது மாதிரி லைக் ஃபர்ஸ்ட் வி கான்ட் பிளேம் ஜிடி பவுலர்ஸ். ஏன்னா 90 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க ஆப்போனன்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா 90 ரன்ஸ் வந்து as soon as possible ஒரு 5 ஓவர் 6 ஓவர் சேஸ் பண்ணலாம் அப்படிதான் ஆடினாங்க. ஏன்னா வந்தோடனே ஷாயோப்லாம் வந்து வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பவுலர்ஸ் அவ்வளவு பிளேம் பண்ணவே முடியாது. பட் சந்தீப் பாரே டீசெண்டா தான் போட்டாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ ஜிடிக்கு வந்து ஒரு அன்ஸ்டேபிள் மிடில் ஆர்டர் எல்லாமே அந்த கில் மேலதான் இருக்கு. ஏன் இவங்க கேன் வில்லியம்சன் ஆட மாட்டேங்கிறாங்க எனக்கு சத்தியமா தெரியல. மேபி யூ கேன் கேன் வில்லியம்சன் கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி ஆடுவார், நடுவுல வந்து கொஞ்சம் தட்டி அவரை சுத்தி அப்படியே எல்லாரும் ஆடிட்டு இருக்கலாம். அது இன்னொன்னு. தேங்க்ஃபுல்லி விஜய் சங்கர் இன்னைக்கு ஆடல. அபினவ் மனோகர் அகைன் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஸோ அவரையும் கொஞ்சம் பேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அபினவ் மனோகர், ஷாருக் கான்லாம் வந்து டொமஸ்டிக் லெவல்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் விஜய் சங்கர் பேக் பண்றதுக்கு இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணிருந்தா வந்து நல்லா போலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இனி கண்டிப்பா they would have learned from their mistakes and maybe ஒரு கேன் வில்லியம்சன், ஏன்னா போன மேட்ச் கூட ஆடினாரு, இந்த மேட்ச் அவர் ஆடல. ஸோ கேன் வில்லியம்சன் வந்தா அந்த மிடில் ஆர்டருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா. லாஸ்ட் மேட்ச் வேட் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அவரை. அதான் அந்த 2 மேட்ச் ஆடல, 2 மேட்ச் ஆடினாங்க, 2 மேட்ச் ஆடல. எனக்கு தெரிஞ்சு கேன் வில்லியம்சன் ஆடணும் விக்கி, எல்லா மேட்சும் ஆடணும் கேன் வில்லியம்சன். அவரை சுத்தி அந்த மிடில் ஆர்டர், அவர் பேட்டிங் மட்டும் இல்ல அந்த கேப்டன்சிக்கும் அவருக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் இருக்கும். சுப்மன் கில்க்கு அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கேன் வில்லியம்சன் அண்ட் ஆல்சோ குஜராத்தோட பவுலிங் லுக்ஸ் வெரி அன்செட்டில்ட். ஒரு மேட்ச் தர்ஷன் அல்கண்டே, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் உமேஷ் யாதவ், இப்போ இந்த மேட்ச் சந்தீப் வாரியர் ட்ரை பண்றாங்க. ஸோ அவங்க வந்து அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து அவர் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் பெஞ்ச்ல உட்காரத பார்த்தேன், கார்த்திக் தியாகினா இருக்காரு. கார்த்திக் தியாகிலாம் சும்மா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் யாக்கர்ஸ்லாம் சூப்பரா போடுவாரு. அண்ட் ஆல்சோ சாய் கிஷோர் நல்ல இம்பாக்ட்ஃபுல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், வெரி யூஸ்ஃபுல் இந்த பவர் பிளே ஓவர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த பேக் பண்ணி அந்த ஆட வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் குஜராத் மேனேஜ்மெண்ட் அந்த ஆஷிஷ் நேராக்கு என்ன ஐடியாஸ் இருக்குன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து பெட்டரா நெட்ஸ்ல பார்த்திருப்பாங்க. ஸோ இவங்க ஆட வைக்கிறாங்க. பட் அட் சம் பாயிண்ட் தே ஹேவ் டு செட்டில் டவுன் வித் பவுலிங் லைன் அப் ஆல்சோ. இதுதான் பவுலிங் லைன். இப்போ சிஎஸ்கே இருக்கிற மாதிரி இதுதான் பவுலிங் லைன் அப். எவ்வளவு அடி வாங்கினாலும் இதுதான், எவ்வளவு நல்லா போட்டாலும் இதுதான் பவுலிங் லைன் அப். அந்த மாதிரி இருக்கணும் ஐ ஃபீல் வித் கேன் வில்லியம்சன் இந்த மிடில். கிஷோர் நீ ஓகே, இப்போ செகண்ட் ஹாஃப் பத்தி எதுவுமே பேசுற மாதிரிலாம் இல்ல. கன்ஃபார்ம் 90 எப்படி பண்ணாலும் லாஸ்ட் ஓவர்ல அடிச்சிடுவாங்க, அது தெரியும். பட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரேசர் அவுட் ஆயிட்டாரு. இல்லைன்னா இன்னைக்கு மேபி இன்னும் சீக்கிரமா மேட்ச் 3 ஓவர்ல கூட முடிச்சுட்டு இருக்கோம், சொல்ல முடியாது, சீக்கிரமா போயிட்டு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி பேசணும்னா டிசி நல்லா பண்ணாங்க.
10 விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுல ஆல்மோஸ்ட் ஒரு 3 விக்கெட்டா நல்ல விக்கெட். அதுலயும் நான் கன்ஃபார்மா வந்து கமெண்டேட்டர்ஸ்னா வாட் யூ பால் முகேஷ் குமார் போடலாம், இஸ் யூசிங் த பேஸ், ஷார்ட் பிச் பால் போட்டு விக்கெட் எடுக்கிறா அது இதுன்னு இல்ல. இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஒரே ஆள் தான் அங்கிள் இஷாந்த் சர்மா, சுபம் கில் விக்கெட். அந்த ஒரு விக்கெட் அவர் எடுக்கலன்னா மேட்ச் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் அங்க அப்ரிஷியேட்டே பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி பேக்கப் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல ஒண்ணு யோசிக்கணும், ஒத்துக்கிற 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டோம், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு. இதுக்கப்புறம் ஆட போற 7 மேட்சும் கண்டிப்பா சாஹா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மனுஷன் ரொம்ப நியாயம் பண்றாரு. பவர் பிளேவை நாஸ்டி பண்றதுனால பவர் பிளே போயிடுச்சா மிடில் யாரா இருந்தாலும் சரி, அது விஜய் சங்கர் ஆனாலும் சரி, அபினவ் மனோகர் ஆனாலும் சரி, ஏன் கேன் வில்லியம்சன் இருந்தாலும் சரி ஆட முடியாது. 9 பால் ஆடி 2 ரன் அடிச்சு அவுட் ஆவாரு. அது கில்லுக்கு பிரச்சனை அந்த பக்கம் நிக்கிறப்போ. சோ அவர் அவுட் ஆனது சாய் சுரேஷ் அந்த பையன் அடிக்க போய் தேவையில்லாத ரன் அவுட் அந்த பையனும். சோ அந்த இவங்க ஆடி கொடுத்தாங்க சிஎஸ்கே ஃபார்முலா யூஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்க, அந்த ஃபார்முலா ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல இதுக்கப்புறம் வின் பண்ணி ஆகணும், அதை மைண்ட் செட் பண்ணி டீமை சேஞ்ச் பண்ணி ஆகணும். முதல்ல 11 சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி பவுலிங்கும் கன்ஃபார்ம் கார்த்திக் தியாகி லாஸ்டா ஆர்ஆருக்கு உள்ள ஆடி சொதப்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அதுக்காக தான் அவர் இன்னும் யூஸ் பண்ணாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா விக்கி? ஆமா தானே? இல்ல அது தெரியல எனக்கு, கார்த்திக் தியாகி ஏன் யூஸ் பண்ணாம இருக்காங்கன்னு தெரியல. ஆர்ஆர்ல விளையாடா நினைக்கிறேன், ரொம்ப சொதப்பிட்டாரு. லாஸ்ட்ல ரன் எல்லாம் கொடுத்தாரு ஐ திங்க் சோ. ஒயிட்ஸ் எல்லாம் நிறைய போட்டாரு, ஒயிட்ஸ் நோ பால்ஸ் எல்லாம் போட்டாரு லாஸ்ட் சீசன். சோ அதனால அவரையும் திடீர்னு யூஸ் பண்ணவும் முடியாது. இப்ப இருக்கிற டீமை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணோம். அதோட வேற எனக்கு தெரிஞ்சு அன்அனௌன்ஸ்டா போயிருக்காரு. மேபி அவர் ஏதோ இன்ஜுரியா தான் இருந்திருப்பாரு, இல்லைன்னா கண்டிப்பா சப்ஸ்டியூட்லயாச்சும் இருந்திருப்பாரு விஜய் சங்கர். பிராங்கா சொன்னா இன்னைக்கு விஜய் சங்கர் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அவரோட டேவா இருந்த வாய்ப்பு ரொம்ப இருந்திருக்கும். போன நிலைமைக்கு கண்டிப்பா அவரோட வாய்ப்பு. ஐயோ ஏன் அன்அனௌன்ஸ்ல போட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ ஆயிட்டு இருக்கும். மேபி ஏதோ நானும் அதுதான் சஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இல்ல சப்ஸ்டியூட்லயாவது வச்சிருப்பாங்க, ஒரு ஃபீல்டிங் ஆப்ஷனாவது யோசிச்சிருப்பாங்க. யாராவது ஸ்லோ லெஃப்ட் மாடலக்ஸ் மணி சுட்டர் சம்திங் ஏதோ பேர், அவர்லாம் சப்ஸ்டியூட்ல இருந்தார் 5th மேனா. அதனால அவரெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அன்லக்கியான டேவா போயிடுச்சு. அதோட வேற அவங்க அதான் இவரு சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன், ஷாருக் கான் இல்ல, ஷாருக் கான் தேவையில்லைன்னா சொன்னேன். அவங்க கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சு, ஏன்னா 6 ரன் மேல யோசிக்கிறாங்க. 3 விக்கெட் போறா நீ போத்தல, பால வேஸ்ட் பண்ணதால அஸ்வினை யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இவங்களும் 3 விக்கெட் போனோடனே இவரு மில்லர் அனுப்பாம அந்த இடத்துல இம்பாக்ட் அப்பா ஷரத்தியோ இல்ல நால்கண்டியோ உள்ள போட்டிருந்தா ஒரு 10 பால் சாப்பிட்டா கூட பரவாயில்ல. பின்னாடி வந்து மில்லரோ இல்லைன்னா அபினவ் மனோகர் தேவையில்லாம பவர் பிளே மனோகர் வந்துட்டாரு, மில்லர் வந்துட்டாரு, ஏன் டிவாட்டியா வந்துட்டாரு, இந்த மாதிரிலாம் நடந்தது. அந்த நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பேசுறேன். ஏன்னா அவன் நிறைய எரர்ஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணலாம் உள்ள போவே முடியாது. அதோட வேற அவங்களுக்கு ஒரே ஒரு கோச் தான் இருக்காரு நேரா, அவரால் எவ்வளவு பேட்டிங் பார்க்க முடியும்னு தெரியல. கேரி கிறிஸ்டன் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல, அவர் கொஞ்சம் இறங்கி வேலை பார்க்கணும். எப்படி இந்தியாவுக்கு கப் அடிச்சு கொடுத்தாலும் வேலை பார்த்தா மட்டும்தான் அவங்க இதுக்கப்புறம் வர மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஜிடி கஷ்டம் தான் நினைக்கிறேன் மேபி. ஏன்னா நான் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ்ல ஜிடி இல்ல. ஆமா நான் சொல்லியிருக்கேன் போற ஃப்ளோல பார்த்தா டேபிள் வந்து சொல்லு கிஷோர். போற ஃப்ளோ பார்த்தா கஷ்டம் தான். ஆனா அவங்களுக்கு ரிவெஞ்ச் இருக்க ஒரு சான்ஸ் இருக்கு. டிசி கிட்ட அவங்களுக்கு இன்னொரு மேட்ச் இருக்கு. சோ அன்னைக்கு அவங்க காட்டுவாங்க. ஏன்னா இன்னைக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு இருந்தாங்க செகண்ட் மேட்ச் இருக்கும், அதனால அன்னைக்கு காட்டுவாங்கன்ற மாதிரி தோணுச்சு. பட் அவங்களுக்கு ஒரு சில ஈஸி மேட்சஸும் இருக்கு. அதை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. எப்படி இருக்கணும், க்ளோஸா இருக்கும். 2 டீமும் 7-7 இல்ல 2 டீமும் 8-8 ரன் ரேட்ல போற மாதிரி. அந்த லாஸ்ட் 3 பிளேஸ் டாப் 3 வேணா கொஞ்சம் ஈஸியா போயிடும், டாப் 2 ஈஸியா போயிடுவாங்க. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி தான் இந்த வாட்டி தோணுது. ஏன்னா ஆர்சிபி தவிர இது எல்லாமே ரன்னிங்ல இருக்காங்க ரேஸ்ல. அதனால இந்த வாட்டி ரொம்ப டஃபா தான் இருக்கும் பிளே ஆஃப் போற விஷயம். டிசிக்கு நல்லாவே ஓப்பன் ஆயிருக்கு அவங்களுக்கான சான்சஸ். அண்ட் அவங்க திருப்பி இப்போ டெல்லிக்கு ஃபிளைட் பண்றாங்க. இதுக்கு மேல அவங்க ஹோம் கேம்ஸ்ல டெல்லியில தான். அவங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு போல. ஸோ அவங்க இனிமே ஹோம் கேம்ஸ் அவங்க டெல்லியில தான் ஆட போறாங்க. அவங்க ஸ்குவாட் டெல்லிக்கு சூட்டபிளான ஸ்குவாட் தான். அண்ட் இந்த சுமித் அவங்க எல்லாம் வந்து டெல்லிக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த பிட்ச்ல நல்லா ஒர்க் ஆவாங்கன்னு அவங்கள பிக் பண்ணியே இருந்தாங்க. ஸோ மேபி அவரெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் என்னன்னா இன்னும் என்ன சொல்றேன், டிசியோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இந்தியன் டீமுக்கு துண்ட போடுற மாதிரி தெரியுது. முகேஷ் குமார் விட்டா இஷாந்த் சர்மாவும் போடுவார் போல இருக்கு. அவர் விக்கெட் எடுத்துட்டு பண்ற செலிப்ரேஷன்ஸ் இன்னும் இருக்கு ஸ்டஃப் அப்படின்னு காட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மேபி கொஞ்சம் விக்கெட்ஸ் கம்மியா இருக்காரு. ஆனா அவர் லாஸ்ட் சீசன் ரொம்பவே நல்லா பண்ணாரு இஷாந்த் சர்மா.
அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னு ஆஃப் சீசன்ல கொண்டு வந்தாங்க அவங்க. என்னடா இது ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி போட்டு காட்டினாரு. ஹர்திக் பாண்டியாவை நிக்க வச்சாரு. உங்களுக்கு யோசிச்சீங்கன்னா தெரியும், ஹர்திக் பாண்டியாவை வச்சு டிஃபெண்ட் பண்ணாரு லாஸ்ட் சீசன் ஒரு மேட்ச் இங்க ஜிடி கிரவுண்ட்லயே. ஒரு 130 என்னமோ சேஸ் பண்ணாம போயிடுவாங்க. ஹர்திக் பாண்டியா மட்டும் ஆடிட்டு இருப்பாரு. இவங்க ஜிடி வந்து டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. சாரி, ஜிடி தோத்துருவாங்க. டெல்லி வந்து 130 132 அடிச்சு ஹர்திக் பாண்டியா மட்டும் ஒரு 50+ அடிப்பாரு. அண்ட் லாஸ்ட் ஓவர் 9 ரன் என்னமோ இஷாந்த் சர்மா போட்டுருவாரு. அதோட வேற அவங்க ஆல்ரெடி வந்து டெட் ஓவர்ஸ்ல ரொம்ப ப்ராப்ளமா இருக்காங்க. முகேஷ் குமார் யாக்கர் தான் ஸ்பெஷலிஸ்ட், அவரால் போட முடியல. அவரோட ரன்னப்பே மாறி வச்சு அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி ஓடினே போட்டுல இருக்காரு. இந்த மாதிரி இருந்தது பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் நினைக்கிறேன். அந்த ரொம்ப பிளாட் ட்ராக்கா இல்லாம பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் கிடைச்சதால அவங்க எடுப்பட்டாங்க. எனக்கு என் பார்வையில கொஞ்சம் முகேஷ் அவர் ஸ்ட்ரென்த்துக்கு போலனாலும் கொஞ்சம் நல்ல டெலிவரிஸ் போட்ட மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு கம்பேரிட்டிவ்லி. லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே லேமா தெரிஞ்சாரு. இந்த மேட்ச் இன்னும் பெட்டராகவே இருந்த மாதிரி இருந்தது. அதான் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே லென்த் போகணும்னு பாக்குறாரு. டெட் ஓவர்ஸ்ல லென்த் போடக்கூடாது. ரஷீத் கான் லெக் ஸ்டம்ப் பால், அந்த ஆளுக்கு வந்து எனக்கு ஊப்பர் கட் ஆட தெரியும். அதே வேற யாராச்சுன்னா மடிக்கி தூக்கி மிட் விக்கெட்டோட ஸ்கொயர் லெக்லயும் லாங்கஸ்ட் 6 கூட அடிச்சிருப்பாங்க. அவர் ஊப்பர் கட் ஆயிட்டாரு. இவ்வளவு பவுன்ஸ் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. பால் அப்படி வரல, இல்லைன்னா அவுட் ஆயிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் அவர் அந்த மாதிரி. அதனால அதுக்கப்புறம் உங்ககிட்ட நடுவுலயே பேசுறப்ப சொன்னேன், இஷாந்த் சர்மா ஏன் ஒர்க் ஆகுறாருன்னா அவரோட ஆக்ஷன் தான் மேட்டர்ஸ். அவர் கை வேரி பண்ணிடுறாரு. கை என்ன பண்ணிடுறாரு, கிட்ட எடுத்துறப்போ அதே ஸ்விங்க பாலை மாட்டி பிடிச்சிடுறாரு. அது எப்படி பண்றாரு தெரியல. ஏன் சிவம் கில்லாம் அதை பார்க்க மாட்டாங்க. அதான் நான் சொல்லியிருக்கேன், இந்த கையும் பார்த்துட்டு பிச் பண்ற இடத்தையும் பார்த்து ஆடுறது சச்சினுக்கு அப்புறம் கோலி தான் பண்றாரு. அதனால வேற எந்த பேட்ஸ்மேனும் அவ்வளவு பண்ண மாட்டாங்க. சிவம் கில்லாம் அதை பண்ணிட்டாங்கன்னா ஆடி இருக்க மாட்டாரு. பால் பிச் ஆகி வந்தவனே பேட்டை விட்டாரு. பால் நல்லா ஸ்லோவா வந்து பட்டு. ஏன்னா கை பாத்தீங்கன்னா ஸ்விங் அந்த சீமை பிடிக்காம கிராஸா பிடிச்சிட்டாரு, லைட்டா இந்த மாதிரி பிடிச்சிட்டாரு. அதனால பால் ஸ்லோவா வந்துருச்சு. அந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி அந்த குஜராத்தியும் சரி, ரசலுக்கு போட்ட பாலும் சரி, இஷாந்த் சர்மா எடுத்த விக்கெட் எல்லாமே வேற மாதிரி பால் தான். அவர் போடாத பால், எதிர்பார்க்காத பாலை போட்டுதான் பண்ணிட்டு இருக்காரு. அது யாராலும் ரீட் பண்ண முடியல. ஆனா அதுக்கு கன்ஃபார்மா அவருக்கு ஒரு அப்ரிசியேட் கொடுத்தே தான் ஆகணும். சான்ஸே இல்லை. பட் பேஸ் கம்மியா இருக்கு, அதனால எடுத்துட்டா சப்போஸ் அங்க போய் சம்மடி வாங்குவாரு. அதனால வாய்ப்பு இல்லைதான் நினைக்கிறேன். பாக்கணும். இல்ல எடுக்க மாட்டாங்க சொல்றேன். இப்ப எப்படி டிகேவும் எடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த ஏஜ்க்கு அவர் இன்னும் அந்த ஸ்டஃப் காட்டுறாங்களா, அந்த மாதிரிதான் இஷாந்த் சர்மாவும் இருக்காருங்க. இதோட வேற இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்னா, எனக்கு தெரிஞ்சு கில் அவுட் ஆகலன்னா கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட், ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் ஸ்டார்டிங் டைம் அவுட்ல பாண்டிங் உள்ள போயிட்டு யாரையோ ஒருத்தர் பலான்னு அடிச்சுட்டு இருப்பாரு. அது நடந்திருக்கும். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு 4 போயிடுச்சு. போன உடனே அந்த கேப்ல இன்னிங்ஸ் பிரேக்ல ஜேம்ஸ் ஹோப்ஸை கூப்பிட்டு, டேய் என்னடா ஃபீல்ட் நிக்க வச்சிருக்கேன், அங்க பாடுறாங்க கை காட்டி பேசுறத கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் பாருங்க, ஒரு 4 போனதுக்கு ஜேம்ஸ் ஹோப் தான் போலிங் கோச், என்ன ஃபீல்ட் நிக்க வச்சு போலிங் போட வச்சிருக்கா சொல்லி திட்டின்னு இருக்காரு. செகண்ட் ஓவர்ல ஜேம்ஸ் ஹோப் ரோ பண்ணி, அவர் 20 ஓவர் ரோ பண்ணி இருந்தாரு. ஐயோ இவங்களை வச்சு மேய்க்க முடியலன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மட்டும் மேட்ச் மாறிண்டா ரிக்கி பாண்டிங் இந்த ஓவர் பண்ணிட்டு இருப்பாரு. போன மேட்ச் மட்டும் தான் நடந்திருக்கும், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சோ அது ரொம்ப ராங். இப்படி போச்சுன்னா கஷ்டப்படுவாங்க. ஒரு பேக்கப்பே பண்ணாத மாதிரி இருக்கு. அந்த கோச் அப்படி பண்றாரு. கங்குலி பாட்டுனா அவரு தனியா உட்கார்ந்து இருக்காரு, இவரு தனியா உட்கார்ந்து இருக்காரு. அது பார்க்கவே என்னவோ நான் தனியா ராஜ்யம் பண்றேன், நீ தனியா ராஜ்யம் பண்ணு அப்படின்ற மாதிரி தோணுது. பாக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் நிறைய உள்ள போற டீம் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. டெல்லி இப்ப போற பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா குவாலிஃபை ஆகுற டீம் ஆச்சு. டெல்லிக்கு இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, வார்னரும் மிச்சல் மார்ஷும் ஃபிட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்பதான் ஒரு டீம் காம்பினேஷன் செட் ஆயிருக்கு. இப்ப திருப்பியும் தூக்கிட்டு ஹோப்ஸ் வெளியே அனுப்புவாங்க, ஃபேசர் மெக்ரேடர் கீழே ஆட சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னே புரியல. இல்ல நான் அதை கொஞ்சம் யோசிச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு வார்னர் தண்ணியே கொடுக்குற அளவுக்கு பண்ணிட்டாங்க. தல நீ இன்னும் கொஞ்சம் அப்படியே இன்ஜுரி மாதிரி இருந்துக்கோ, ஒரு 2-3 மேட்ச் நாங்க ஃபிரேசர் வச்சு ஆடி எப்படியாச்சும் முடிச்சுக்கிறோம் அப்படி கூட பேசிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரிக்கி பாண்டிங் ஹோப்ஸ் போயிட்டு பேசி அவரும் ஓகேன்றாரு. அதுல என்ன இருக்கு, அவர் எவ்வளவு பண்ணிட்டாரு, இதுக்கு மேல நீங்க பண்ணணுன்ற அவசியம் இல்ல. சரி நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஃபிரேசர் ஆடிக்கிட்டோம் அப்படி கூட எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ பண்றாங்கன்னா எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு பார்த்துருக்கு தண்ணி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணுறாங்க. சின்ன சின்ன பசங்களும் இருக்காங்க. அவனுக்கு பண்ணாம இவரு பண்ணிருக்காரு. ரெஸ்ட் ஏதாவது
ஆக்சுவலி ஏதாவது இன்சைட் இன்ஃபர்மேஷன் சொல்லி அனுப்புவாங்க. சோ அவரு இல்ல அது புரியுது. நான் சொல்றது என்னன்னா, இந்த பையன் ஓப்பனா சொன்னா வார்னரும் வேற லெவல் ஆடினு இருக்கான், டச்ல இருக்கான், சின்ன பையன் துருதுருன்னு இருக்கான். ஆடினு போட்டோன்னா ஒத்துப்பாருன்னு சொல்ல வரேன். ஷாய் ஹோப்ஸ் இல்ல அது ஒத்துப்பாரு. நீ இல்ல தண்ணி கொடுக்கறதுக்கு சின்ன பசங்களா இருக்காங்கன்னு சொன்னதுக்கு நான் அதை சொல்றேன். அவர் வேற யாரையும் நம்பாம ஒரு பெரிய சீனியர் பிளேயர் கிட்ட சொல்லி அமிச்சா கரெக்டா இன்ஃபர்மேஷன் போகும் அப்படின்றதால அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம் ப்ரோ. ரொம்ப நேரமும் சைலண்டா இருக்கீங்க, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து மும்பை வர்சஸ் பஞ்சாப் நல்லா இருக்கும். இன்னும் ஓபன் ஆகும். ரெண்டு பேருமே ஐ திங்க் 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. மேபி மும்பை வந்து என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கணும். பிகாஸ் மும்பை வந்து வித் மைனஸ் ஜஸ்பிரீத் பும்ரா மும்பை கூட ஆர்சிபி பார்ட் 2 தான் நினைக்கிறேன். பிகாஸ் யாருக்குமே அந்த வரல, லைன் வரல, லென்த் வரல, டமால் டிவில் ரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸ் கோபால் வராரு, திடீர்னு பியூஷ் சாவ்லா ஆடுறாரு, எல்லாரும் நுவான் துஷாரா நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவங்க இன்னும் ஷஃபார்டியே பிளாக் பண்றாங்க. சோ நாளைக்கு பாக்கணும், நாளைக்காவது வந்து நுவான் துஷாரா ஆடுவாரா, இல்லாட்டி இவங்க இதே டீம் வச்சு தான் ஆடுவாங்களா, இல்லாட்டி என்ன பண்ண போறாங்க, ஸ்ரேயஸ் கோபால் ஆடுவாரா, இல்லாட்டி அவரு தூக்கி யாராவது ஒரு பேஸ் பவுலரை கூப்பிட்டு வருவாங்களா. சோ இந்த மேட்டர்லாம் நாளைக்கு பாக்கணும். எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. பிகாஸ் மும்பை இஸ் ஆல்சோ கமிங் ஃப்ரம் லாஸ் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ். அவே கேம் தான் நாளைக்கு. ஐ திங்க் இட்ஸ் an away game. அதே கேம் தான். இதுல பஞ்சாப் கிட்ட முலன்பூர்ல விளையாட போறாங்க. அண்ட் இன்னொன்னு ஸ்டார்ட் வந்து பாத்தீங்கன்னா முலன்பூர் கிரவுண்ட்ல எப்படி இருக்குன்னா, நல்ல பவுலிங் பண்ணிருக்க டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாப் வர்சஸ் டிசி, ஹர்ஷல் பட்டேல் லாஸ்ட் ஓவர் அபிஷேக் போரலுக்கு போட்டு ஒரு 25 ரன் 28 ரன் கொடுத்தது தவிர பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. அவங்க ஒரு 130 தான் கொடுத்துருப்பாங்க, அவங்க வின் பண்ணாங்க பஞ்சாப். செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க எஸ்ஆர்ஹெச் ஸ்கோரை. உனட்கட் மட்டும் லாஸ்ட் ஓவர் வந்து எங்க அசுதோஷும் சஷாங்கும் அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு 25 ரன் இருந்தது, கிட்டத்தட்ட 2 ரன்ஸ்ல விடும் 22 ரன்ஸ் அடிச்சிருவாங்க. பவுலிங் நல்லா பண்ண டீம் வின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஆர்ஆர் மேட்ச் திருப்பியும் 160 தான் அடிச்சாங்க பஞ்சாப். அசுதோஷ யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவருதான் ஒரு குயிக் ஃபயர் 35 அடிச்சிருப்பாரு. இவங்க டிஃபெண்ட் பண்ற மாதிரி வந்து ஹிட்மயரோட ஹிட்டிங்கால லாஸ்ட்ல வின் பண்ணிருப்பாங்க. கிட்ட வந்து இல்ல ப்ரோ, சாம்கரன் நல்ல பவுலிங் பண்ற டீம் தான் வின் பண்ணும். சோ நாளைக்கு நுவான் துஷாரா ஆடி தான் ஆவாங்க எம்ஐன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பவுலிங்ல என்ன பவுலும் சரியில்லை. பட் குமார் கார்த்திகேயன் ஷெப்பர்ட் தான் தூக்குவாங்க. அங்க அவ்வளவு ஸ்கோர் இது வரைக்கும் போல, 200 220 எல்லாம் போல. சோ நல்ல பவுலிங் தான் பண்ணணும் அந்த கிரவுண்ட்லன்னு தோணுது. எக்ஸாக்ட்லி. பட் சி குமார் கார்த்திகேயன் நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு. அவர் ஏன் டிராப் பண்றாங்க எனக்கு தெரியல. நெஹால் வதேரியா போன சீசன் நல்லா ஆடினாரு, ரஞ்சி டிராஃபிலும் ஒரு மாதிரி டீசெண்டா தான் ஆடினாரு, அவங்களே டிராப் பண்ணாங்க தெரியல. ஆகாஷ் மத்வாரியே ஸ்டார்டிங்ல அவங்க ஆடவே இல்லை. சோ எனக்கு என்ன தப்பா ஆடுறாங்க. அவரு டெத்ல ஸ்பெஷலிஸ்ட். அவர் பவர் பிளேல 2 ஓவர் போட வச்சு 30 ரன் கொடுக்க வச்சு அவர் கான்பிடன்ஸ் போயிடுது. அண்ட் நீங்க சொன்ன பாயிண்ட் ஒன்னு ஆட் பண்ணிடுறேன். அது என்னன்னா, அது ரோஹித் சர்மா ஸ்டைலு, இது ஏன் ஸ்டைலுன்னு பண்ற மாதிரி இருக்கு ஹர்திக் பாண்டியா. உங்க ஸ்குவாட் வேணாம், நான் ஒரு 11th கிரியேட் பண்ணி என் டீமை நான் பில்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனாலயே அவங்களோட மொரல் வந்து கொஞ்சம் டவுனா இருக்க மாதிரி இருக்கு. சப்போர்ட் ஸ்டாஃபும் ஃபேஸ் சரியில்லை, ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. பிளேயர்ஸும் கான்பிடன்ஸ் இருக்க மாதிரி தெரியல. 2 வின் அடிச்சதும் அவங்க எல்லாம் ஜாலியா இருக்க மாதிரி தெரிஞ்சது. திருப்பி லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா மொரல் டோட்டலி டவுனா தான் தெரிஞ்சது பாக்குறதுக்கு அவங்க டக் அவுட். மேபி ஐ திங்க் தே ஷுட் டேக் அ கால். மேபி தெரியல, நடுவில் குஜராத்லாம் போயிட்டு ஜாலியா சில் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு 5-6 நாள் அங்க போய் இருந்துட்டு வந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குமான்னு பார்த்தேன். டிஃபரன்ஸ் இருந்தது. அப்புறம் சிஎஸ்கேவோட திருப்பி தோத்துட்டாங்க. என்னன்னு தெரியல விக்கி, ஐ டோன்ட் நோ. மேபி நாளைக்கு நுவான் துஷார் ஆடுவாரா இல்லையா, பிகாஸ் அவர் மலிங்கா ஏன்னா வந்து தேர் ஆல்ரெடி சீயிங் பத்திரானா நல்லா பண்ணிட்டு இருக்காரு சிஎஸ்கேக்கு, அதே ஒரு போலிங் ஆக்ஷன் வச்சு. ஸோ அதே போலிங் ஆக்ஷன் தான் நுவான் துஷாரும் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தே ஹேவ் மலிங்கா as their கோச். எனக்கு இன்னும் புரியல ஏன் நுவான் துஷாரா வந்து அவங்க ஆட வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ரீலங்கன் வேற. ஆமா. அண்ட் ஆல்சோ பும்ராக்கு வந்து கொஞ்சம் குஷன் கிடைக்கும்ல, ஒரு டெப்த்லயும் போடலாம், இங்கேயும் போடலாம். அவங்க பும்ராவை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பும்ரா வந்து இங்க போடலாட்டியும் 10, 12, 14 அந்த மாதிரி லாஸ்ட் 18 அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சோ அதுவும் எனக்கு கிளாரிட்டி இல்ல. சோ திடீர்னு நபி யூஸ் பண்றாங்க, திடீர்னு நபி வெளில போறாரு, ஷெஃபர்ட் வராரு, ஷெஃபர்ட் போறாரு, பியூஷ் சாவ்லா ஒரு 2 கேம் நல்லா போடுறாரு, டக்குன்னு ஸ்ரேயஸ் கோபால் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ மேபி தெரியல இந்த மாதிரி அந்த காம்பினேஷன் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு.
ஏன்னா ஐ ஃபீல் வெரி பேட் ஃபார் பிளேயர்ஸ் லைக் நெஹல் வதேரியா எல்லாம் வந்து பாவம் வெளில உட்காந்துட்டு இருக்காங்க. நெஹல் வதேரியா, குமார் கார்த்திக் எல்லாம் கொஞ்சம் வெளில உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ ரியலி ஃபீல் பேட் ஃபார் தம். அட் த சேம் டைம் பஞ்சாப் பாத்தீங்கன்னா வந்து நல்லா அவங்களுக்கு அந்த ஒரு ஃபினிஷர் நல்லா கிடைச்சிருக்காங்க. ஷிகர் தவன் தான் இன்னும் கொஞ்சம் டேஸா ஃபயர் பண்ணல. இப்போ ஷிகர் தவனும் கொஞ்சம் இன்ஜுரி இருக்காரு, பட் அவர் திருப்பி வராரு. இன்ஜுரி என்ன ஐம் நாட் வெரி ஷோர், பட் ஷிகர் தவன் வந்தா I'm looking forward for him to score big against Mumbai Indians. And இப்போ Shashank Singh and அஷ்டோஷ் சர்மாவும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ சாம் கரன் கொஞ்சம் சிப் பண்றாரு. அப்புறம் அந்த விக்கெட் கீப்பர் ஒருத்தர் இருக்காரு, அவரும் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ ஐ திங்க் நாளைக்கு if Nuwan Tushara plays, I can say it's a 50-50 game. If Nuwan Tushara is not playing, I can say it's advantage Punjab. கிஷோர் நீ ஓகே. மும்பை இந்தியன்ஸ் அவனோட ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் 10 இயர்ஸா பார்த்தா ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸ் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அடுத்த 7ல 6 ஜெயிக்கணுமா, 7மே ஜெயிக்கணுமா, ஜெயிச்சுட்டு உள்ள வரும், அதான் நாங்க அப்படின்றவங்க தான். ஆல்ரெடி ஒரு வீடியோல சொன்னேன், அவங்க அந்த 7 மேட்சஸ்ல எல்லா ட்ரையும் பண்ணி பார்த்துருவாங்க. இவனை உள்ள போடலாம், அவனை வெளியே அனுப்பலாம், இவனை ட்ரை பண்ணலாம், இவனை ஒன் அனுப்பலாம், என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து ஒரு 11 செட் பண்ணுவாங்க. அந்த 11 செட்ஸா விளையாடுவாங்க. இப்போ இந்த ஒரு பாயிண்ட் ரோஹித் தனியா டீம் ரெடி பண்ணாரு, நான் தனியா டீம் ரெடி பண்ணியிருக்கேன், அதனால நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்றதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆனா இப்ப இந்தியன் நியூஸ் வேற வந்துடுச்சு, இந்த மாதிரி ஹார்திக் பாண்டியா நல்லா ஓவர் போட்டா இந்தியா டீமுக்கு வரணும்னு சொல்லிட்டு. சோ அவர் என்ன பண்ண போறாருன்னா, நுவான் துஷாரெல்லாம் வேணாம், நான் பும்ரா உனக்கு நான் சப்போர்ட் பண்றவா, நான் ஆல்ரெடி 2 வருஷம் குஜராத்துக்கு பவர் பிளேலே போட்டு எனக்கு பேக் ஆஃப் ஃப்ரண்ட் போட தெரியும், ஸ்லோ லேயர் போட தெரியும், எல்லாமே நான் போட்டு நான் விக்கெட் எடுத்திருக்கேன். நான் நல்ல ஒரு குவாலிட்டி நல்ல போலர் தான், இல்லவே இல்லை. இங்க என்ன வெறுப்பேற்றி என்ன அட்டிங் பார்த்தனால நான் பாட்டு ரன் கொடுத்துட்டேன், நான் போட்டு காட்டிடுறேன், நான் பிடிச்சி விட்டேன். அவர் டீமுக்கு வர்றதுக்காக மொக்க பிளேயரு, ஆஃப் சைடு ஆட தெரியாதவரு, அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி டீமுக்கு பிளேயர் ஆகினாரு, கேப்டன் ஆகினாரு, கப் அடிச்சு விட்டாரு. அவ்வளவு பண்ண மனுஷன் திடீர்னு தூக்கி போறோம் நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா சும்மா விட மாட்டாரு. பாண்டியா தான் செய்ய போறாரு. எனக்கு வேற யாரும் செய்வாங்களா தெரியல. அந்த மனுஷன் தனியாவே பார்த்து டீமை உள்ள கூட்டின்னு வந்துருவாரு. பட் கூட இருக்கவங்க சப்போர்ட் பண்ணும். இது மேபி இந்த திடீர்னு ட்ரை மிஸ்ஸும் ஆகலாம். என்ன பண்ணுறது பாண்டியா தான். அதனால அவங்க டீம் மாற்றத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கோச்சி எல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா கோச்சி 20 years with 140+ பேஸ். ஸோ அவரை வச்சுக்கணும்னா பார்ப்பாங்க. மதுவால வேணா யாக்கரை போட வச்சு டெட் ஓவர்ஸ்ல போட வைப்பாங்க. பும்ராவை ட்ரை பண்ணுவாங்க. மேபி ஷெப்பர்ட், ஆனா ஷெப்பர்ட் அடிச்சு காமிச்சிட்டாரு. நுவான் துஷாராவை ட்ரை பண்ணுவாங்களான்ற தெரியல. ஏன்னா ஒரு டொமஸ்டிக் நல்லா பண்ணிருக்காங்க, காண்டி அவங்க டீமுக்கு ஸ்ரீலங்கால பண்ணல, ஆவரேஜா தான் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு சீரீஸ்ல இருந்து வராரு, ஹாட்ரிக் எடுத்துட்டு வந்து டீமை ஜாயின் பண்ணாரு. அதனாலதான் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க அவர் வந்து ஒரு ஹாட் ஃபார்ம்ல இருக்காரு, அப்பவே டீம்ல எடுக்காம ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. பங்களாதேஷ் கிட்ட தான் எடுத்தாரு, ஆனா மிடில் ஆர்டர் கலெக்டினாரு, நல்லா இருக்க பிளேயர்ஸ் தான் கலெக்டினாரு, நல்ல பால்ஸ் போட்டாரு. அது புரியுது, நான் அதான் சொல்ல வரேன். அதெல்லாம் இவங்க பாப்பாங்க. கோச்சி ஆனா வேர்ல்டு கப்ல நல்லா போட்டு காமிச்சிட்டான். கோச்சி வேர்ல்டு கப்ல பெரிய டீம் நல்லா போட்டு தேவையில்லைங்கிறேன். ஷெப்பர்டுக்கு பேட்டிங்கே கிடைக்காது. அப்படிங்கிறப்போ ஏன் பண்ணணும், ஷெப்பர்டை வைக்கணும். ஒரு மேட்ச் 30 அடிச்சிட்டாரு 10 பாலுக்குங்கிறதுக்காக சேர்க்கறது ஏன்? ஒரு ஸ்லாட் தான் வேஸ்ட் பண்றாங்க. அவரு 2 ஓவர் போட்டு 40 ரன் கொடுக்குறாரு எல்லா மேட்சும். இப்போ அவருக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்கறதுனா நீ சொல்ற நுவான் துஷாரா சேர்த்துருவாங்க. நீ சொல்ற சரி ஃபார்ம்ல இருக்காரு, துஷாராவை சேர்த்துதான் விக்கெட் எடுத்துருவாங்க. துஷாரா விக்கெட் எடுத்தா பாண்டியாக்கு விக்கெட் கிடைக்காது, பாண்டியா டீம் உள்ள வர மாட்டாரு. ஓகேவா? அதுக்காக அவர் ஆடணும் தான் பாப்பாரு. அவர் ஆடணும், அவர் கண்டிப்பா 4 ஓவர் போகணும் தான் பாப்பாரு. பவர் பிளேலயும் சரி, இல்ல மிடில்லையும் சரி, இல்ல ஜெட் ஓவர்ஸ்லயும் போட்டு எப்படியாச்சும் கழிக்கணும் தான் பாப்பாரு. அதுக்காக நுவான் துஷாராவை சேர்ப்பாங்களான்னு எனக்கு டவுட் தான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்ல அப்படி இருந்தா கூட இட்ஸ் நாட் பிளேயிங் ஃபார் தி கிளப், இட்ஸ் பிளேயிங் டு ப்ரூவ் யுவர் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அட் திஸ் லெவல் அப்படி பண்ணுவாங்களான்னு ஐ டோன்ட் நோ, மேபி தெரியல. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். அண்ட் ஆல்சோ ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அந்த ரோஹித் சர்மாக்கும் ஹார்திக் பாண்டியாக்கும் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஐ திங்க் தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு ஆகாஷ் மத்வால் போல போற அந்த பின்னாடி அந்த தோசை ஷாட் அடிப்பார்ல அந்த ஸ்கூப், அப்ப வந்து ரோஹித் சர்மா ஒரு ஃபீல்ட் சொல்லிட்டு இருப்பாரு, அந்த ஃபீல்ட் அவர் செட் பண்ண மாட்டாரு, வேற ஏதோ செட் பண்ணிட்டு இருப்பாரு. வந்து இன்னும் ஸ்கொயரா வெயிட்டு இருப்பாரு. ஏன்னா போடுற பாலுக்கு கிட்டதான் போகும். அவர் வந்து ஸ்டெம்ப்லைனுக்கு போடல, வைட் யாக்கர் போடுறாரு. அங்க இருந்து தட்டினா கீப்பருக்கு பக்கத்துலயே போகுன்றனால இன்னும் தள்ளுங்கிறாரு. அப்படியே அவரு அப்செட் ஆகி இப்படி திரும்புறாரு.
ஆமா, அது கோச் ஸ்ரீதரே சொன்னாரு, ஏர்லயே சொன்னாரு, ஏதோ பண்ணிட்டு இருக்காருங்க, ரோஹித் சர்மா இஸ் அப்சல்யூட்லி நாட் ஹாப்பி. அவர் திரும்பி கூட பாக்கல. ஹர்திக் பாண்டியா சுத்தி 4 பேர் இருக்காங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கோச் ஸ்ரீதர் சொன்னாரு, என்னங்க அந்த டீப் ஃபைன்ல கொஞ்சம் ஸ்கொயரா நிறுத்தி இப்போ மிடான கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போங்க. அதான் ரோஹித் சர்மா சிம்பிளா பண்ண சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா இஸ் அப்சல்யூட்லி நாட் ஹாப்பி அப்படின்னு அவர் 4 4 தொடர்ந்து அடிச்சிட்டாரு பின்னாடியே. அதே ஷாட், அதே பால், அதே ஃபீல்டு தான். நான் அங்கதான் நிக்க வைப்பேன், நீ முடிஞ்சா அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு டிகேக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்தாங்க. பட் அவர் டிகே சூப்பரா அடிச்சிட்டாரு. பட் ஆர்சிபி தோத்துட்டாங்க. பட் ஐ திங்க் தேர் இஸ் a lot of difference of opinion ஸ்குவாடுக்குள்ளே between ரோஹித் சர்மா ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் விட்டுட்டு மும்பைக்காக நாங்க ஆடணும், மும்பைக்காக டீம் வின் பண்றோம். ஏன்னா பாவம் மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாதிரி தான் மும்பை ஃபேன்ஸ். தே ஆல்சோ ஹேவ் a huge fan base. இதெல்லாம் இவங்க இந்த ஃபேன்ஸ் பத்திலாம் நினைச்சு, சரி நான் எல்லா ஈகோவையும் விட்டுறேன், நான் மும்பை டீமுக்காக ஆடுறேன், ஐ வாண்ட் டு பிளே ஃபார் மும்பை, நான் ரோஹித் சர்மா கண்டிப்பா நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ரோஹித் சர்மாக்கு நான் கண்டிப்பா அவர்கிட்ட நான் ஒரு ஒப்பீனியன் கேட்பேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பாண்டியா வந்துட்டாருன்னா கண்டிப்பா மும்பை வில் பி டெஃபினெட்லி a better side எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே. அண்ட் இவங்க பஞ்சாபை பத்தி சொல்லணும் ப்ரோ. அவங்க அந்த பாரிஸ்டோ வந்து சுத்தமா ஃபார்ம்ல இல்லாம இருக்காரு. ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னா, அந்த கோச்சஸ்க்கு ஒரு கோட்டா வச்சுக்கிறாங்க. அங்க வந்து அங்க இங்கிலாந்து கோச் இருக்காரு, அவங்களுக்கு ஹெட் கோச்சா. ஸோ பாரிஸ்டோ ஆடிதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் அவங்களுக்கு ஃபேவரான பிளேயர்ஸ் உள்ள வச்சு அவர் 6 மேட்ச் ஃபெயிலியர். அண்ட் சிக்கந்தர் ரசாவை ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்குவாட்லயும் வச்சுக்கிட்டு அவருக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க. அவரு நல்ல ஸ்பின் பண்றவரு, அவருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கிஷோர் சொன்ன மாதிரி கண்டெயின் பண்ற பவுலர் தான் ராகுல் சார், அவரை உள்ள எடுக்க மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பாரிஸ்டோ போனா யார் ஓபனிங் ஆடுவாங்க, லைக் சப்ஸ்டிட்யூட் யார் ஆடுவாங்க, லைக் ஷிகர் அதர்வா டைட். பிரப்சிம்ரன் 1 டவுன் யூஸ் பண்ணாங்க ப்ரோ, வேஸ்ட். பிரப்சிம்ரன் எதுல ப்ரூவ் பண்ணிருக்காரு? ஓபனிங் ஆடி ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவ்வளோ பவர் பிளேல அடிச்சு. அட்லீஸ்ட் லாஸ்ட் மேட்ச் தவான் இல்ல பிரப்சிம்ரன் இறங்குவாருன்னு பார்த்தா லாஸ்ட் மேட்ச் அதர்வா டைடே இறக்குறாங்க பாரிஸ்டோ கூட. பாப்போம், அதெல்லாம் இந்த ஜாலியா இருக்க போறது நாளைக்கு கேம். பாப்போம் நாளைக்கு. நீங்க என்ன சொல்றீங்க நாளைக்கு? who will win, what will be your 11, what will be your 4 நானுமே அதான் சொல்றேன். பாரிஸ்டோ ஆடுறாரு, தவான் ஆடல அப்படின்னா கஷ்டம் தான். பிபிகேஎஸ் மும்பை ஜெயிச்சிருவாங்க. ஒரு கரெக்ட் டீம் காம்பினேஷன்ல ஆடினாங்க, தவான் உள்ள பாரிஸ்டோக்கு பதில் வேற யாராவது உள்ள போட்டு சிக்கந்தர் ரசா அவங்களை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா ஜெயிக்க சான்சஸ் இருக்கு. மும்பை இந்தியன்ஸும் இன்னும் 11 கரெக்டா பிக்ஸ் பண்ணாம தான் ஆடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நுவான் துஷாரா ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான் எம்ஐக்கு. நீங்க கிஷோர் சொல்றது வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. பட் அப்படிலாம் இருப்பாங்கன்னா எனக்கு டவுட் தான். பாப்போம். இல்ல அது ஒரு பாயிண்ட் வேலிடு. அவருக்கு மேல பிரஷர் விழுந்திருக்குல்ல, நீ பவுலிங்ல ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு. அதனால 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைப்பாருன்னு மட்டும் இருக்கு. ஏன்னா சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பவுல் பண்றாரா அண்ட் எவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்காரு, அதை பொறுத்துதான் அவருக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த வெங்கடேஷ் ஐயருக்கும் அதே மாதிரி ஒரு ரோலுக்கு தான் ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேகேஆர்ல. ஆர் மேபி எனக்கு தெரியல, கிஷோர் சொன்னதுல இருந்து ஐம் ஜஸ்ட் இன்டர்பிரட்டிங். மேபி பிசிசிஐல இருந்து நியூஸ் போயிருக்கலாம் கேகேஆர் டீமுக்கு, லைக் இந்த பையனை வந்து இந்த மாதிரி நீ ட்ரெயின் பண்ணி வை, இந்த பையன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆடி எப்படி ஆடுறான்னு பாக்கலாம். பவுலிங் போட மாட்டேங்கிறாரு ப்ரோ. அவரு முன்ன ஆக்சுவலி அவர் ஒரு இன்ஜூர் ஆனதுக்கு அப்புறம் பவுலிங்கே அதான் ரிஷப் பண்ட் அடிச்சாரு, 28 ரன் அடிச்சாரு. இல்ல மேபி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, மேபி an அவுட் சைட் சான்ஸ் கூட இருக்கலாம். மேபி ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சிவம் தூபே ஆஃப் கோர்ஸ் இருக்காரு. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஹர்திக் பாண்டியாக்கு இருக்க ஒரே ஒரு ஃபேவர் என்னன்னா, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அவரு ரேஞ்ச்ல இருக்க மாதிரி யாரும் இல்ல இன்னும் இந்தியால. அதனால அவர் 15 man ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. And also fielding better பண்ணுவாரு compared to சிவம் துபே and வெங்கடேஷ் ஐயர். இவங்க கொஞ்சம் துருதுருன்னு ஓடுவாரு. பாப்போம். லைக் சிவம் துபே பவுலிங் போட்டு 2 வருஷம் ஆகுது. அந்த பதோனி கீச்சோனே போடவே இல்லை. தேங்க்யூ நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். பட் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. பட் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு பேசுவோம். பண்ண மாட்டாங்க. அவருக்கு ஒரே ஒரு ஓவர் கொடுத்து ஒரே ஒரு ரோல் கொடுத்து நீ இதை மட்டும் பண்ணு, இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதுவும் ஒரு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. டச் அவுட் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. பயமே இல்ல. ஸ்பின்னரா கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க லைக் ஸ்பின்னர் எல்லாம். சோ நல்லா இருக்கு. பட் எனக்கு நான் 4 picks ஆஃப் ஃபாரினர்ஸ் ஃபார் டுமாரோ ஃபார் மும்பை இந்தியன்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பா நுவன் துஷாரா ஆடுவேன், முகமது நபி ஆடுவேன். ஏன்னா ஷிகர் தவன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ அவர் நான் முகமது நபி வச்சு நான் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவேன்.
அதுக்கப்புறம் வேற யாரும் ஆடுறாங்க, டுவெல் பிரேவிஸ் ஆடலாம் நினைக்கிறேன். டுவெல் பிரேவிஸ் ஏன்னா சூரியகுமார் இல்ல அவரு ஆட மாட்டாங்க. சூரியகுமார் வந்துட்டு டிம் டேவிட் கண்டிப்பா ஆடுவாங்க, கோட்ஸே கண்டிப்பா ஆடுவாங்க. அவங்களோட பொலாரிட்டி இப்போ டிம் டேவிட் தான். ஸ்கேம் டேவிட் ப்ரோ ஒரு பாவம் ப்ரோ. மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் அவர் லாஸ்டா அவர் எப்போ ஆடினாரு எனக்கு கண்டிப்பா ஞாபகம் கிடையாது. மேபி லாஸ்ட் இயர் ஆடினாரு ஒரு 2 மேட்ச். மேபி இந்த டுவெல் பிரேவிஸ்க்கு சின்ன பையன் ப்ரோ, ரொம்ப சின்ன பையன். மேபி அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா சின்ன குட்டி ஏபிடி தான் சொல்லிட்டு இருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இல்ல ப்ரோ அவர் 1 டவுன் தான் சூட் ஆகும். அவரை தூக்கிட்டு போயிட்டு 5 டவுன்ல இறக்குனாங்கன்னா அவர் கேம் ஸ்பாயில் ஆகும். அதுக்கு அவரு சேர்க்காம இருக்கிறது தான் பெட்டர். ஸ்கையும் 1 டவுன் ஆனா தான் சூட் ஆகும். சோ அவருக்கு பிளேஸ் இல்ல. மேபி வேலிட் ஆனா பட் ஸ்கைக்கு இப்ப மாட்ட மாட்டேங்கிறது. எனக்கு அதான் பயமா இருக்கு. இந்தியன் டீமுக்கும் அவர் ஆடணும், இவர் என்ன இவர் மாட்ட மாட்டேங்குது. எனக்கு அதுதான் பயமா இருக்கு. ஒண்ணு நல்லா ஆடுறாரு, இல்லாட்டி டக்லி அவுட் ஆயிடுறாரு. சோ அதுவும் ஒரு கன்சர்ன். மேபி ஸ்கை கொஞ்சம் இல்லனா டக் அதுவும் ஆர்சிபியோட தான் அடிச்சாரு. அது இன்னும் பயமா இருக்கு. ஏன்னா நம்மளோடயும் ஆடல, ஐ திங்க் டிசியோட யாரும் ஆடல நினைக்கிறேன். சோ மேபி ஸ்கை, ஆமா ஐ அம் எக்ஸ்பெக்டிங் ஸ்கை டு ஃபயர் டுமாரோ. ஸ்கை இங்க அங்க வந்து யாரு, ஐ அம் a big fan of சஷாங்க் சிங் ப்ரோ. சூப்பரா ஆடிட்டு இருக்காரு, செம்ம கான்ஃபிடன்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அஷ்டோஷ் விட எனக்கு அந்த சஷாங்க் சிங் ஆடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா அவங்க 2 பேரும் கேப்டன்சி ஆப்ஷனா போறீங்க நீங்க. கிஷோர் நீ சொல்லு முதல்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உன்னோட டாப்ஸ் இந்த மாதிரி. அதான் கேப்டன்சி வின். அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் படி சொல்லணும். மும்பை இந்தியன்ஸ், குஜராத், சென்னை இல்ல ஆர்ஆர் கூட சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க டீம் பிளேயர்ஸ் இல்ல. அவர் சொன்னாரு இந்த ஈகோலாம் மறந்து ஒன்னா சேர்ந்து விளையாடணும்னு சொல்லிட்டு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. சூரியகுமார் யாதவ தள்ளி ஆடுன்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியா சொன்னார்னா ஓகே தள்ளி ஆடுறோம் நீ போடா அப்படின்னு நினைச்சுன்னு பிக்ஸ் தான் அடிப்பாரு. அதே ரோஹித் சர்மா போயிட்டு பாண்டியா கிட்ட ஸ்ட்ரைக்ல இருக்கப்போ வேணாண்டா ஒரு பிக்ஸ் அடிச்சுட்டு இப்ப சிங்கிள் ஆடுனா அதேதான் பாண்டியம் போனோம். அவங்களுக்கு நாங்க மேட்ச் வின்னர்ஸ். அங்க பாத்தீங்கன்னா டாப் 7 எடுத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுக்குறவங்க. இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, டிம் டேவிட். ஓகேங்களா? அதனால அவங்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி சேர்ந்துலாம் ஆட மாட்டாங்க. அவங்க தனியா ஆடுவான். அது வண்டா மழை போனா இது அந்த மாதிரிதான் நடக்கும். போன மேட்சே சூரியகுமார் டக்கு அந்த டக்கு ஆகலாம் அன்னைக்கு முடிஞ்சிச்சு மேட்ச். அப்படிதான். சோ அவனுக்கு அப்படிப்பட்ட ஆளுங்க தான். அதை மீறி யாராச்சும் கை கொடுத்தாங்கன்னா ஒரு ஆள் இருக்கான் டீம் பிளேயர் பும்ரா, டீமுக்காக உயிரை கொடுப்பான். அவன் நினைச்சானா ஏதாச்சும் பண்ண முடியும். அவ்வளவுதான். சேர்ந்து ஆட வாய்ப்பே இல்லை அவங்க. அந்த மாதிரிதான். அதோட வேற நீங்க சொன்ன மாதிரி அந்த ரோஹித் சர்மா சொல்லின்னு இருக்காரு இவர் கேட்க மாட்டாரு அப்படின்றதுலாம் வந்து அங்க பயங்கர ப்ரெஷரா இருக்கும். அதுக்கு நான் எப்பவுமே நான் சொல்லிட்டே இருப்பேன். அசார் மூவி இருக்கு. அசருதீன் வந்து கேப்டனா பண்றப்போ வந்து ஃபீல்டு மாட்ட சொல்றப்போ உள்ள அப்படியே இவரு ரவி சாஸ்திரி கொல்லண்ட உன் பேசுனா நான் கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாரு. படத்துலயே அந்த சீன் வரும். அப்ப கபில் தேவ் இருப்பார். கபில் தேவ் உள்ள வந்து நீ வந்து இதை வந்து எங்க சொல்வாருங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சொல்வாரு. அப்ப கபில் தேவ் சொல்வாரு நீ இதை உள்ள வந்து சொல்லு உன் பேச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இப்ப இந்த இடத்துல இவருக்கு என்ன நடக்குன்னா ஆப்போசிட்டா நடக்குது. ரோஹித் சர்மா சொன்னா நான் ஏன் கேட்கணும் அந்த மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆனா இவரு சொல்ற நாங்க முதல்ல எல்லாரும் கேட்கறாங்களாவே டவுட்டா இருக்கு. அதனால அவங்கள பயங்கர கிளாஸ் கண்டிப்பா நடக்காது. சொன்னா ஓகே சும்மா தலையாட்டிப்பாங்க, பட் கேட்டுக்க மாட்டாங்க. அதனால டாண்டானா ஆடி டாண்டானா வின் பண்ணுவாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு லக் ஃபேவர் இருக்கும். கண்டிப்பா நல்லா விளையாடுறவங்களோ இல்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு லக் நடக்கும். லாஸ்ட் சீசன் இவரு விக்கி சொன்ன மாதிரிதான் டிம் டேவிட் தோக்க வேண்டிய மேட்ச் எங்கேயோ இருக்கும். திடீர்னு பார்த்தா தொடர்ந்து 3 6 அடிச்சு மேட்சே முடிச்சிருவாரு. 6 கிட்டயோ இல்ல 6 கிட்டயோ தொடர்ந்து 3 6 அடிச்சிருவாரு. எங்கேயோ அந்த மேட்ச லைனா அடிச்சிருவாரு. எல்லாமே ஃபுல் டாஸ் போட்டுருவாங்க. எல்லாமே அடிச்சிருவாரு. ஜேசன் ஒரு அடிப்பாரு 6 கிட்டதா. அந்த மாதிரி ஏதோ ஒரு லக் ஃபேவர்ல அவங்க வின் பண்ணி வந்துருவாங்க. அவ்வளவுதான் மும்பை இந்தியன்ஸ், வேற எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா சொல்லுவேன் அவங்க ரேஸ்க்கு வருவாங்க. அவங்க அட்லீஸ்ட் 5th முடியும்னு பார்ப்பாங்க. 4 வரலன்னா நிறைய டீம் வெளியடி அனுப்பணும்னு பார்ப்பாங்க. ஸோ நாளைக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. மும்பை தான் வின் பண்ணுவாங்க மேக்சிமம். ஏன்னா பஞ்சாபோட லைன் அப் சரியில்லை. ஒருவேளை டவாரால் டிசிஷன்ஸ் எடுக்க முடியலையா, அவர் அப்படி தள்ளிட்டாங்களான்ற ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஏன்னா அவரால் ஸ்ட்ராங்கா எதையுமே முடிவு பண்ணவே முடியல. ஒரு கரெக்டான பவுலர்ஸ் ரொட்டேட் பண்றதே ஒரு மாதிரி அவர் கான்பிடென்டே இல்லாம பண்ற மாதிரி இருக்கு. ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்க மாட்டாரு ஸ்பின்னர் கிட்ட. நீ போடுவ பண்ணலாம் அப்படின்னு பேசவும் மாட்டாரு. போயிட்டு ஷாம் கரனே பெட்டரா பண்ற மாதிரி இருக்கு கேப்டன்சி அந்த டீம்ல. அது கூட திருப்பி அதுதான் சொல்றேன். இங்கிலாந்து கோச், இங்கிலாந்து வேர்ல்ட் கப் வின்னிங் கோச் இருக்காருல்ல, அவரு தான் இருக்காரு. போய்ஸோ என்னமோ ஒரு பேரு பேலிஸ்ல ஏதோ ஒரு பேலிஸ்
ஜாலியா இருக்கு பஞ்சாப்லாம் வந்து பாப்போம். லைக் நாளைக்கு எப்படி, ஏன்னா ஹர்ப்ரீத் பிரார்லாம் நல்ல ஆப்ஷன். நல்லா ஹர்ப்ரீத் பிரார் வர்சஸ் சூரியகுமார் யாதவ் அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். அந்த ஒரு மேட்ச் அப் சூப்பரா இருக்கும். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட். ஹர்ப்ரீத் பிரார் லெஃப்ட் ஆர்ம் கைண்ட் ஆஃப் இவங்கள ராகுல் சார் ஆட வைக்கணும் மும்பைக்கு ஆப்போசிட்டான்னு தோணுது. ஏன்னா ஃபார்மர் மும்பை பிளேயர் நெட்ஸ்ல எல்லாம் அவ்வளவு பண்ணிருப்பாரு. ஏதாவது சான்ஸ் இருக்கும். யார உட்கார வைப்பீங்கன்னு பாக்கணும். மேபி தெரியல ப்ரோ. லைக் நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் தெரியும். பட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் நுவன் துஷாரா டு பிளே அண்ட் ஐ வாண்ட் மும்பை டு பிளே அஸ் எ டீம். ஏன்னா இப்போ சிஎஸ்கேவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தானே. தோனி அன்னைக்கு மும்பை இந்தியன்ஸோட கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா தோனி தான் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருந்தாரு. ருத்ராஜ் கேக்வாட் எப்படி அந்த ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் தோனிக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கு. பட் தோனி தான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ரவீந்திர ஜடேஜா சொல்லுவாரு, நீ அங்க எங்கன்னு போயிட்டு இருக்காத, ஒரே இடத்துல இல்ல. அது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, அதையும் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் ஆல்சோ அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஆங்கிள்ஸ் தான் சொல்லுவாங்கல்ல. லைக் அந்த இன்னைக்கு அந்த ஆங்கிள்ஸ், அந்த கேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கேட்சும் கையில வந்தது. ஒரு கேட்ச் கூட யாருமே மூவ் பண்ணல. அந்த ஷர்துல் டாக்கூர் வந்து ஷர்துல் டாக்கூர் கேட்ச் பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. அந்த பொசிஷனே தள்ளி வச்சிருந்தாரு இஷான் கிஷனுக்கு. ஷார்ட் பேட் விட்டா இப்படிதான் போகும் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. சோ அந்த மாதிரி ஒரு சிஎஸ்கே பண்றது அட்லீஸ்ட் ஒரு 50% மும்பை பண்ணா they'll be a better team. இல்ல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இப்ப மட்டும் அதுக்காக சொல்றேன். அதோட வந்து ஹார்திக் பாண்டியா என்ன பண்ணிட்டானா 2 வருஷம் ஒரு சின்ன டீம், ஆனா 11ஸ்லயும் நல்ல பயங்கரமான பிளேயர் எல்லாம் இல்ல, மில்லர் தாண்டி அவங்கள வச்சு ஏதோ ஆஷிஷ் நேரா ஹெல்ப்ல அவர் ஃபீல்ட் செட் பண்ணி அவர் ஓவர் கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு ஃபைனல் போயிட்டாரு, ஒரு கப் அடிச்சு கொடுத்துட்டாரு. அப்ப அவருக்கு இருக்க கான்பிடன்ஸ்க்கு இங்க வந்துட்டு என்ன அதை பண்ண விடாம அங்க ஒருத்தர் சொல்றேன்னா அதை நான் கேட்கணுமா, அந்த ஈகோ ஹார்திக் பாண்டியாக்கு இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பையனை நான் 2010 டெபியூட் ஆயிட்டாரு 19 வயசுலயே. அப்பயே அவரோட ஆட்டிடியூட் பார்த்துட்டோம். இப்ப கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் அவர் எனக்கு தெரிஞ்சு கேட்க மாட்டாரு. கேட்கறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா கேட்க மாட்டாரு. வேற யாருன்னா கூட கேட்டுருவாங்க. இவரு கேட்பாருன்றது வாய்ப்பு இல்லை. அதுக்காக நான் சொல்ல மாட்டேன். நான் அசார் பாயிண்ட வந்து ரோஹித் சர்மாக்கு வச்சேன். அசார் நிலைமையில ரோஹித் சர்மா இருக்காது, ரவி சாஸ்திரி நிலைமையில ஹார்திக் பாண்டியா இருக்காது. அதுதான் அந்த பாயிண்ட நான் சொல்ல மாட்டேன். அது தப்பா கன்வே ஆயிருக்கும் மேபி. அதுக்காக நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஹார்திக் பாண்டியா அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பான், நான் பெரிய ஆளு, நான் வேற லெவலு, நான் 2 சீசன் பண்ணிட்டேன், இந்த மனுஷன் வின் பண்ணி கொடுத்தாரு 5, ஆனா நிறைய ரன்னரு, நான் 2 வாட்டி ஆடி 2 வாட்டி மொக்க டீம், ஓப்பனா சொன்னா மொக்க டீம் தான், நல்ல பிளேயர்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை அவங்க கிட்ட. மும்பை கிட்ட இந்த மாதிரி மேட்ச் வின்னர்ஸ் தான். அவங்களே நான் ரெடி பண்ணுவேன், இவங்களை நான் பாத்துக்க மாட்டேன்னா இவன் ஏன் எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். அது தேவையில்லாம இவன் வந்து வெளியே காமிச்சிடறான். அப்பதான் சொன்னா சரி தலை நான் நிக்க வச்சிருக்கேன் தலைட்டானா ஊரே கொண்டாடுவாங்க தூக்கி. அதை பண்ணாம எல்லாரும் முன்னாடியும் நீங்க சொல்ற நான் ஏன் கேட்கணுமோ பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்கிறாரு ஹார்திக் பாண்டியா. ஃபேக்கா கூட இருக்க மாட்டாரு, நான் ரியல் நினைச்சு பண்றாரு. அது அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுது. அவ்வளவுதான் சொல்லணும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா சிஎஸ்கேல அந்த அத்தாரிட்டி இருக்கு தோனிக்கு. அவர் நினைச்சா ஃபீல்ட் செட் பண்ண முடியும், அவர் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் கிரவுண்ட்ல. ஆனா ரோஹித் சர்மாக்கு அதை கொடுக்கலையோன்னு தோணுது அவங்க மேனேஜ்மெண்ட். இப்ப ஹார்திக் பாண்டியா கேட்கலன்னா கூட இவர் போய் கேட்கலாம். அவருக்கு ஒரு தயக்கம் இருக்க மாதிரி இருக்கு, நம்ம பண்ணலாமா, நம்ம இப்ப கேப்டனா இல்ல, நம்ம சொன்னா கேட்பாங்களா, அந்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்றதை தவிர்த்து போயிட்டு ஹார்திக் பாண்டியா கிட்ட சொல்றது கிடையாது. ஏன்டா வைக்க மாட்டேற, அன்னைக்கு கூட ரியாக்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அது 4 போது திரும்பி கீழே பாக்குறாரு, இப்படி கேப் இது பண்றதை தவிர்த்து அங்க 4 பேர் நீங்க சொன்ன மாதிரி ஹார்திக் பாண்டியா கிட்ட சுத்தி 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. இவரு போய் என்னடா பண்ணிட்டு இருக்கா. ஆனா தோனி பண்றாருல, அத அங்க இருந்து பவுலர் கிட்ட நேரா ஓடிடுறாரு. இது இப்படி போட்டு ஷோல்டர் மேல கை போட்டுக்கிட்டு சொல்றாரு. அந்த அத்தாரிட்டியை வந்து இவர்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஹார்திக் பாண்டியாவும் போய் கேட்கலாம், நம்ம அது எய்தர் வேஸ் தான், அவரும் போயிட்டு என்ன பண்ணலாம்னு கேட்கலாம். ஆனா அவருக்கு கிஷோர் சொன்ன மாதிரி அது ஒண்ணு இருக்கும் பேக் ஆஃப் த மைண்ட். எனக்கு தெரியாதா, நானும் தானே லீட் பண்ணிருக்கேன், நான் எனக்கு எதுக்கு கேட்கணும், நான் பவுலர் கிட்ட கேட்கறேன், அவன் இந்த ஃபீல்டு வெயின்றான், நான் அவனை நம்பி நான் வைக்கிறேன் அப்படின்னு. அண்ட் இன்னொரு பாயிண்ட், அது எல்லாரும் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது தான், இதோட முடிச்சிடறேன். அண்ட் ஆக்சுவலி ஜிடில என்னன்னா அவர் ஒரு பிக் பிரதர் அங்க இருக்க பிளேயர்ஸுக்கெல்லாம். இங்க வந்து இவரை விட சீனியர் பிளேயர்ஸ் 4 பேர் இருக்காங்க. பும்ரா இவரை விட பெரிய ஆளு, ஸ்கை இவரை விட பெரிய ஆளு, ரோஹித் சர்மா இவரை விட பெரிய ஆளு, நிறைய பேர் இருக்காங்க, நபி இவரை விட பெரிய ஆளு, நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இவர் மேனேஜ் பண்ற பொசிஷன்ல இருக்காரு. அது கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் பண்ணதான் செய்யும் அவருக்கு. கேட்கலாமான்னு இருக்கும், இல்ல ஒன்னும் கேட்டா அவனை கேட்டுதான் பண்ற நிலைமைக்கு இருக்குமோ நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துருமோன்னு கூட அவர் யோசிக்க சான்ஸ் இருக்கு.
பட் அதுதான் சிஎஸ்கே பியூட்டிஃபுல்லா பண்ணாங்கல்ல. தோனி சிஎஸ்கேல வந்து கேப்டன்சி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மைக் ஹசி, மேத்யூ ஹேடன், ஜாக்கப் போறவங்களாம் சூப்பரா வந்து அவர் ஹேண்டில் பண்ண விதம், அண்ட் ஆல்சோ இப்போ கேப்டன்சி விட்டு போகும்போது அந்த டிரான்சிஷன் சூப்பரா நடந்தது. தேங்க்ஃபுல்லி we should all be blessed to be in CSK and part of the CSK squad. ஏன்னா ஒண்ணுமே பாருங்க, எல்லாம் கிளீனா இருக்கு, எல்லாம் கிளீனா இருக்கு. ஜடேஜாவோட ஒரு ரிஃப்ட் அப்படின்னு ஒண்ணு கலப்புனாங்க 2-3 வருஷம் முன்னாடி. அண்ட் அந்த கேப்டன்சி இதை பத்தி பேசினதுக்கு, பேட்டன் சேஞ்ச் பண்ணது பேசினதுக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, அப்ப ரோஹித் சர்மா வந்து நல்லா கேப்டன் பண்ணலையா, விராட் கோலி வந்து நல்லா கேப்டன் பண்ணலையா அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் கேப்டனா இருக்கப்போவே சோசியல் மீடியா பிரஷர் ஒண்ணு கிரியேட் ஆகுதுல்ல. இவர் வந்து பேட்டிங் ஃபார்ம் வந்து டவுன் ஆகுது, மேபி மாத்தினா நல்லா இருக்கும். அது வந்து மேனேஜ்மெண்ட் யோசிக்க வைக்குது, இந்த கமெண்டேட்டர்ஸ் பண்றதும், மீடியா பண்றதும், ஃபேன்ஸ் பண்றதும். அதனால ஒரு அவுட் சைட் ஆப்ஷன், இவன் இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான், இவனை கேப்டனை போட்டா மேபி ஒரு இது இருக்குமோ அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க. சிஎஸ்கேவும் அதை பண்ணாங்கதான். ஜடேஜாக்கு ஸ்கில் இருக்கா, அவர் இது வரைக்கும் கேப்டன்சி பண்ணிருக்காங்கலாம் பாக்கல. தோனிக்கு அப்புறம் ஒரு ஃபிகரா இருக்காரு, ஒரு ஐகான் ஃபிகரா இருக்காரு சிஎஸ்கேல. சோ அவருக்கு தான் தூக்கி கொடுக்கணும் கேப்டன்சின்னு பண்ணாங்க. ஆனா அவங்க மிஸ்டேக் அவங்க உடனே ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, ஆஃப் த சீசன் மாத்திட்டாங்க திருப்பி, வேணாம்ப்பா அப்படின்னு. அது மேபி ஜடேஜாவே கொடுத்தாரா இல்ல மேனேஜ்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுத்தா தெரியாது. அண்ட் திருப்பி அதை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு டீமா ஃபேமிலியா ஒரு இதுக்கு வந்திருக்காங்கல்ல, ஒரு காம்பினேஷனுக்கு. அதை பார்க்க நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டிரான்சிஷன் கூட சூப்பரா இருந்ததுல. ருத்ராஜ் கேக்வாட் 22லயே கம்யூனிகேட் பண்ணி இர்ஃபான் பத்தான் சொல்லிட்டு இருந்தாரு, ஜார்க்கண்ட்ல வந்து அந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபி எல்லாம் முடிஞ்சோன்னு தோனியும் ருத்ராஜும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். இவர் நிறைய ருத்ராஜ் கோர்சஸ் எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இர்ஃபான் பத்தான் சொல்லியிருக்காரு. பட் அவரு தான் இதுதான், சோ அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரா, தேல் பி நிறைய கான்வர்சேஷன்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய நடந்தது. சோ அவருக்கு வந்து 22லயே நடந்தது. சோ 23 ஃபுல்லா அவர் அப்படியே சைலண்டா இருந்தாரு. 24 டப்புன்னு கேப்டன்சி கொடுத்தாரு. 23ல வந்து மேட்ச் முடிஞ்சதும் ஒரு செஷன் நடக்குமா, ஃபிளெமிங்கோட கேட்பாராம், இந்த மேட்ச் தோத்துருக்கோம், இது என்ன பண்ணியிருந்தா மாறி இருக்க முடியும், இந்த மேட்ச் வின் பண்ணிருக்கோம் ஆனாலும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி அவர் கூட எவ்ரி மேட்சுக்கு அப்புறம் ஒரு செஷன் இருக்குமா. ஃபிளெமிங் தனியா உட்காந்து பேசுவாங்களாம், நான் இதை பண்ணிருப்பேன், நான் அதை பண்ணிருப்பேன், அவர் ஆப்ஷன் சொல்லுவாராம். அதுவுமே ருத்ராஜ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த சீசன் தோனி விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த ஒரு மாதிரி மிஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃபீல்ட் செட்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஆக்சுவலி நேத்து சுரேஷ் ரெய்னா, ஆமா, அண்ட் ஃபீல்ட்ல அவரோட பிரசன்ஸ் வந்து கண்டிப்பா யாரும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. சுரேஷ் ரெய்னா ஒன்னு சொல்லியிருக்காரு, யூ கேன் சி தோனி இந்த நெக்ஸ்ட் சீசன் ஃபார் ஷியோர் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, அது சோசியல் மீடியால எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் சீசனும் சுரேஷ் ரெய்னா இதே மாதிரி சொன்னாரு, யூ கேன் சி தோனி நெக்ஸ்ட் சீசன் ஆல்சோ அப்படின்னு. மேபி தெரியல, மெகா ஆக்ஷன் வருது, ரீடைன் பண்ண முடியாது தோனி. ஆனா இதுக்கு ஆக்ஷன் ஈக்ஷன்ல விட்டாங்கன்னா திருப்பியும் அவர் ஸ்டார்க்கு மிஞ்சிருவாரு. நீ இம்பாக்ட் பிளேயராவே வாப்பா. இல்ல ப்ரோ, தோனி கரெக்ட் தான், பட் தோனி அப்படி பண்ண மாட்டாரு. ஏன்னா இந்த 4 பேர் ரீடைன் பண்ணும் போது கூட தோனி செகண்டோ தேர்டோ வந்தார் நினைக்கிறேன். 16 crore 14 crore அது மாதிரி. ஃபர்ஸ்ட் ஜடேஜா, செகண்ட் மொயின் அலி, சாரி செகண்ட் ருத்ராஜ், தேர்ட் மொயின் அலி, ஃபோர்த் தோனி. எக்ஸாக்ட்லி. சோ அந்த மாதிரி இருக்கும்போது I think this may be his last season. So என்ன இருந்தாலும் மேபி வேர்ல்ட் கப்ல தான் கொடுக்க முடியல. சோ மேபி இதுலயாவது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். 15 crore 11 crore 7 crore 4 crore தோனி 4 crore தான் இருக்காரு இப்ப. ஆமா, அவருக்கு இந்த பைசா சும்மா பரவாயில்ல. அட்லீஸ்ட் அந்த ஒரு மனிதாபிமானம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சந்தோஷம் தான். சோ பார்க்கலாம் நாளைக்கு எம்ஐ. நான் வந்து ஐ எம் கோயிங் ஃபார் பிபிகேஎஸ். நீங்க என்ன ப்ரோ? கிஷோர் மும்பைன்னு சொல்லிட்டாரு, நீங்க? நான் பிபிகேஎஸ் தான். நான் ஆக்சுவலி 100 டாக்ஸ்க்கு தான் போவேன் எப்பவுமே, அப்படின்னா மேட்ச் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். எனக்கு நுவான் துஷார் ஆடினா 50-50. நுவான் துஷார் ஆடல, மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா பிபிகேஎஸ் என்ன பண்ணுவோம்னா அது வேணா சொல்லிதான் ஆகணும். மும்பை செகண்ட் பேட்டிங் ஆனா அவுட் சைட் சான்ஸ் இருக்கு கண்டிப்பா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா கஷ்டம் தான். இவங்க ஒண்ணுமே பண்ணதில்ல. பும்ரா ஒரு 4 ஓவர் 25-30 ரன் 0 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் மிச்ச போடுற 4 ஓவர் ஜாலி தான், அடிச்சுக்கோ. 10 more than 10 runs per over தான் கொடுத்தான். ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச் எப்படி போகுதுன்னு. அண்ட் நாளைக்கு கிஷோர் அவைலபிளா இருக்க மாட்டாரு, நாளைக்கு சந்தோஷ் தான் வருவாரு. அவரு நாளைக்கு டிராவல் பண்றாரு, எலெக்ஷனுக்காக ஹோம் டவுன் வராரு. ஸோ சந்தோஷோட வர நாளைக்கு. ஓகே, ஜாலி. சிஎஸ்கே எல்எஸ்ஜி தானே? சிஎஸ்கே எல்எஸ்ஜி அட் லக்னோ. போருங்க எல்எஸ்ஜிலாம். சரி, எனவே நாளைக்கு பேசலாம்.
அட்லீஸ்ட். பட் அது ஒரு டஃப்பான மேட்சா இருக்கும். நான் இப்பயே ஒரு சில பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுறேன், நான் வரமாட்டனால. கண்டிப்பா டஃப்பான மேட்சா இருக்கும். லாஸ்ட் வீடியோலயே வந்து நீங்க பேசியிருந்தீங்க சிவம் துபே பத்தி 2 பேரும் பேசினீங்க. தனியாவும் வீடியோ பண்ணலாம்டா இருக்கு. பட் அவங்க போயிட்டு பழைய கதையெல்லாம் எடுத்து பார்த்தா நிறைய தெரியும் அந்த மனுஷன். தனியா ஒரு வீடியோ பேசல, குட்டியா சொல்லிடுறேன். அந்த பையன் வந்து 2013, 14, 15லயே வந்து மகாராஷ்டிரா மும்பைக்கு பயமா ஆட்டான். 5 பாலுக்கு 5 சிக்ஸ் அடிச்சிருக்கான். 15 பால் 50 அடிச்சிட்டான். அந்த மாதிரி நல்லா ஆடிட்டான். அவனை எடுத்து எந்த ஐபிஎல் டீமும் பேக்கப் பண்ணல. அந்த பேக்கப் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணது சிஎஸ்கே தான். பட் எல்லாரும் அவரை வந்து உள்ள எடுத்துக்கோங்க இந்தியாவுக்குன்னு சொல்றாங்க. தோனி ஒண்ணு சொல்லியிருக்காரு, கேட்சஸ் வின்ஸ் மேட்சஸ் சொல்லிட்டு. அவர் லாஸ்ட் 2 இயர்ஸா வெறும் இம்பாக்ட் பிளேயர், பேட்டிங் மட்டும் தான் இருக்காரு, ஃபீல்டிங் பண்ண மாட்டாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் புவர் இன் ஃபீல்டிங். சப்போஸ் அவர் இந்தியாவில 11ஸ்ல விளையாடினாருன்னா அவர் ஒரு ஃபீல்டிங் எங்க பண்ணுவாரே தெரியாது. அவரால் மேட்ச் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் வர மேட்சஸ்லயாச்சும் அவரை உள்ள போடணும், ஃபீல்டிங் நிக்க வச்சு அதையும் பண்ண வைக்கணும். பேட்டிங் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவர் ஃபீல்டிங் நின்னே ஆகணும். நீங்க முன்ன மாதிரி ஆப்ஷனும் இல்லை, சப்ஸ்டியூட் மாற்றுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ 20 ஓவர்ஸ் நின்னே ஆகணும். அவர் கைக்கு வந்து கேட்சை விட்டுட்டா அது மிஸ் ஆயிரும். ஆல்ரெடி நிறைய வாட்டி கேட்ச் மிஸ் பண்ணி தான் நம்ம வேர்ல்டு கப் நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக இதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ணி ஆகணும். சிஎஸ்கே வின் பண்ணணும் இல்லைன்னே சொல்ல, பட் அவர் பிளேயிங் லெவல்ஸ்ல விளையாடி ஃபீல்டிங்கும் நிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். அப்பதான் அவரு ராணே இல்ல அதனால ஃபீல்டிங் நிப்பாரு. இல்ல நான் சொல்லிடுறேன், ஆனா எனக்கு தெரிஞ்ச போயிட்டு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கன்ஃபார்மா அவரு ரொம்ப கஷ்டம் படுவாரு. அவர் ரொம்ப ஃபீல்டிங்ல ஃப்ராங்கா சொல்லணும்னா அதை ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸும் ரொம்ப போவார் அவரு. சோ இது ரெண்டுத்தையுமே அவர் ஒர்க் பண்ண மாட்டேன்னா சொல்லுங்க. இல்ல லாஸ்ட் மேட்சே வந்து ஒரு டைவ் அடிச்சு பிடிப்பாரு தோனி. இப்படி கை போடுவாரு பாத்தீங்களா, இப்படி கை போடுவாரு, ஒரு பவுண்டரி ஸ்டாப் பண்ணுவாரு. யாரு இஷான் கிஷன் பவுண்டரி தான் நினைக்கிறேன். பலீர்னு எடுப்பாரு அந்த கல்லி பக்கத்துல. அந்த எனக்கும் என்ன தாட் இருக்குன்னா பெட்டர் ஆயிருக்காரு, ஃபுல்லா பார்த்தாதான் தெரியும். ஆனா பார்த்தாதான் நாளைக்கு பேசுவோம், நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு பஞ்சாப் வின்னுக்கு அப்புறம் பேசலாம். வேற ஏதாவது சொல்லணுமா கிஷோர்? இல்ல நான் இது மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா எடுத்துக்கோங்கன்றாங்க. அதோட டூபே வந்துட்டானா ரிங்கு சிங் வந்துட்டானா 2 பேருக்குமே கிளாஷ் நடக்கும். யாரும் எங்க இருக்கிறது இல்ல, யாராச்சும் ஒருத்தர் டிராப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையும் வரும். அதனால வந்து ரிங்கு சிங் சொல்லுங்க. இல்ல பெஞ்ச்லயும் உட்காரலாம். லைக் ரொம்ப அவரை எடுத்தா 11 கொண்டு வரணும்லாம் கிடையாது. அது கண்டிஷன்ஸ் பார்த்து தான் வருவாங்க. அதுக்குதான் இப்போ வந்து நீங்க ரிங்கு சிங்க நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க. ஏன்னா அதனால ஃபீல்டிங் பண்ணிடுறான், விழுந்து பிடிச்சிடும், பாலை சேவ் பண்ணிடலாம். இவர் அதையும் பண்ணிட்டாருன்னா பா ரிங்கு வர டூபே வெயிட்டுப்பா, அவரையும் உள்ள போட்டுக்குப்பா அப்படின்னு பேசுவாங்க. அதே மாதிரி 2 பேருக்கும் ரோல்ஸ் வேறதான். ஆக்சுவலி இவரு நம்பர் 4 தான் ஆடணும், அவரு நம்பர் 6ல தான் ஆடணும். சோ 2 பேருக்கு கிளாஷ் இருக்குமா தெரியாது. எனக்கு கேஎல் ராகுல் ஸ்பாட் தான் டூபே ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ரிஷப் வந்துட்டாருன்றதால அந்த நம்பர் 4 ஆக்சுவலி ரிஷப் பண்ட்டுக்கும் துபேக்கும் தான் பிரச்சனை. ஒரு 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர், 2 பேரும் நம்பர் 4 ஸ்லாட். இப்ப சூரியகுமார் யாதவ் வந்துட்டாரு, பாண்டியாவும் வந்துட்டாரு, டூபேயும் வந்துட்டாரு, ரிங்கு சிங்கும் வந்துட்டாருன்னா அப்ப ப்ராப்ளமா தான் இருக்கும். பாண்டியா எங்க ஆடுவாரு, ரிங்கு சிங் ஓப்பனிங் விராட் கோலி, ரோஹித் சர்மா, 1 டவுன் ஸ்கை, 2 டவுன் தூபே இல்லன்னா ஸ்லாஷ் வேற யாராவது. அப்ப பாண்டியா எங்க ஆடுவாரு, ரிங்கு சிங் எங்க ஆடுவாரு? பாண்டியாலாம் கீழே தான் ஆடணும், 5ல தான் ஆடணும். சரி 5 இல்ல 6. இந்தியா டீம் பத்தி பேசுறப்போ பேசி ஓபன் ஆகுதுல. இப்போ ஸ்ரேயஸ் ஐயரோட ஸ்பாட்லாம் ஓபன் ஆகுது இப்போ. பார்க்கலாம். ஓகே. பட் ஜெய்ஸ்வால்லாம் சான்ஸே இல்லையா? ஜெய்ஸ்வால் அண்ட் கில்லாம் இல்ல 11ஸ்ல ஆட மாட்டாங்க, கூட்டிட்டு போவாங்க. 11ஸ்ல ஆட மாட்டாங்க. ஓகே. பட் ஏன்னா மிடில் ஆர்டர் ரொம்ப விரிச்சோடி கிடக்குது. ரோஹித் சர்மாவும் விராட் கோலி ஓப்பனிங் பண்ணா அந்த மிடில் ஆர்டர்ல வந்து அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடுறதுக்கு யாரும் இல்லைன்னு தான் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங். ஏன்னா ஸ்கையும் டமால் டிமின் பிளேயர் தான். தூபே கூட ஐ டோன்ட் நோ, மேபி சிஎஸ்கேக்கு அந்த ரோல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்தியன் டீமுக்கு அது எவ்வளவு தூரத்துக்கு தெரியல. அதுக்கு திருப்பி கேஎல் ராகுல் தான் வரணும், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். பட் சஞ்சு சாம்சன் ஏன் நம்ம விடுறோம்? சஞ்சு சாம்சன் வரமாட்டா? அவர் ஒரு மாதிரி இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது தோனி ஏரால மாட்டிக்கிட்ட மாதிரி தான் ரிஷப் ஏரால தான் சஞ்சு சாம்சன் இருக்காரு. ரிஷப்பை தூக்கிட்டு ஒரு விக்கெட் கீப்பரா வைக்க முடியாது. இல்லைன்னா டிகே அந்த மாதிரி ஃபீல்டிங் நிக்க வச்சுதான் ரிஷப் கீப்பிங் பண்ணுவாரு. சஞ்சு சாம்சன் ஃபீல்டரா தான் ஆட முடியும். ஸோ திருப்பி ஒரு நம்பர் 4 ஸ்லாட்டுக்கு தான் வருவாரு. அங்க தூபேவோட தான் கிளாஷ் ஆகும். தூபே இவரு ரிஷப் பண்ணிட்டு எல்லாரும் நம்பர் 4 ஸ்லாட்ல தான் வருவாங்க. அப்ப பவுலிங் யார் இருப்பாங்க சொல்லுங்க? பும்ரா, முகேஷ் குமார் கன்ஃபார்ம், ஹர்ஷதீப் கன்ஃபார்ம். பவுலிங் ரொம்ப பெரிய பிரச்சனை, யாருன்னே தெரியல. அதை பத்தி
இன்னும் ஒரு கொஞ்ச நாள் யோசிச்சுதான் சொல்லணும். பவுலர்ஸ் யாருமே நல்லா பண்ணல இன்னும். ரெண்டு ஸ்பின்னர்ஸ் மட்டும் 3 ஸ்பின்னர்ஸ் மட்டும் துண்ட போட்டிருக்காங்க. ஜடேஜா, குல்தீப், சஹலா. பிஷ்னாய் கூட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரு விக்கெட் காலமே ட்ரையா தானே இருக்கு. இல்ல ப்ரோ, பிஷ்னாய் நல்லா போட்டிருக்காரு ப்ரோ. சொல்லுங்க. இல்ல அதோட நீங்க இப்ப சஞ்சு சாம்சன் சொன்னனால ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணுவாங்க எப்பவுமே. சஞ்சு சாம்சனா ரிஷப் பண்டா பார்த்தா 2 பேருமே ரொம்ப லூஸான ஷாட்ஸ் தருவாங்க. பட் அது லக்கா ரிஷப் பண்ணிட்டு வெளியே போய் விழுந்துரும். எப்பயாச்சும் தான் அவுட் ஆவாரு. ஆனா அதிகமா ஒரு பாலை ஜட்ஜ் பண்ணாம மிஸ் டைம் பண்ணி அதிகமா சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிடுவாரு. ரொம்ப கேர்லெஸ்ஸா லேசியா ஆடுவாரு. அது நிறைய மைனஸா தான் இருக்கும். என்னதான் கிளாஸ் பிளேயர், குவாலிட்டி பிளேயர், ஸ்பின் சூப்பர் ஆடுறனாலும் அந்த லேசினஸ்னாலே தான் அவருக்கு இவ்வளவு கஷ்டமே இருக்கு. அந்த நீங்க பேட்டை பிடிச்ச ஆடவே தெரியும். ஏதோ ஒரு ரொம்ப ஒரு தட்டி ஓப்பனா சொன்ன அப்படிதான் சொல்லுவாங்க. தட்டி மாதிரி பேட்டை பிடிச்சிருக்கான் பாடுறான் அப்படின்னு தோணும். பட் நம்ம ஸ்ட்ரோக் பிளேயரு. ஆனா ரிஷப் பண்ட் அப்படி இல்ல. நல்ல சுத்து கை, ஒரே கையில பேட்டை விடுறது, அதுவே நல்ல கேம் இல்லைன்னு மாதிரிதான் தோணும். பட் அந்த பையன் வெளியே போய் வந்துடும், மிஸ் ஹிட் ஆகாது. இவருக்கு மிஸ் ஹிட் ஆயிடும். அந்த சான்ஸை பாக்குறப்பதான் ரிஷப் பண்ட் வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். அதெல்லாம் 2 விஷயம் இருக்கு. 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு என்னன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஆர்டர்ல ஆல்ரெடி 4 பேர் ரைட் ஹேண்டரு. அதுலயே ஒரு ஆப்ஷன் டிக் பண்றாங்க ரிஷப் பண்ட். இன்னொன்னு என்னன்னா ப்ரூவன் கேண்டிடேட். உனக்கு சான்ஸ் கொடுத்ததுல நீ எத்தனை வாட்டி ப்ரூவ் பண்ணிருக்க, இவன் எத்தனை வாட்டி ப்ரூவ் பண்ணிருக்கான். 2த்துலயுமே 2 டிக் வாங்கிறதால அவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா 11ல வந்துருவாரு. வேற வழி இல்ல. மேபி சஞ்சு சாம்சன் பேட்டரா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடலாம் ப்ரோ. ஐ டோன்ட் திங்க் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடுவாருன்னு தான் நினைக்கிறேன். விராட் கோலி அப்படிதான் பண்ணுவோம். லாஸ்ட் சீசன் யார் 2 பேர் ஓபன் பண்ணாங்க? விராட் 2022 வேர்ல்ட் கப்ல விராட் கோலி 1 down தான் ஆனாருன்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுல், ரோஹித் ஓபன் பண்ணாங்களா? கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா. மேபி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சான்ஸ் இருக்கு இந்த தடவை. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா சான்ஸ் இருக்கு. பாப்போம். அதோட நீங்க கேக்குற மாதிரி சஞ்சு சாம்சன் இல்ல சிவம் கில் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஆரஞ்சு கேப் இல்ல செகண்ட் பிளேஸ் இது 2த்துல வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள உள்ள எடுத்துதான் ஆகணும். அவங்கள ஓப்பனிங்கும் ட்ரை பண்ணி. சிவம் கில் செகண்ட் பிளேஸ் வந்து அவர் ஓப்பனிங் ஆடியே ஆகணும். சஞ்சு சாம்சன் செகண்ட் பிளேஸ் வந்து அவர் 1 down ஆடியே ஆகணும். ஸ்கையை கீழே இறக்கி விடுவாங்க. கன்ஃபார்ம் ஆரஞ்சு கேப்க்கு நீ ரேஸ்ல இருந்தா அவனை யூஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பா மீடியா கிழிச்சிரும். ஒரு நல்ல 11ல ஆட மாட்டாங்க. ஸ்கையை கீழே இறக்க சான்ஸே கிடையாது. அவரு ஃபார்ம் இல்லன்னா ஃபார்ம் இல்லனாலாம் இல்ல. நம்பர் 1 பிளேயர் 2020ல ஆடாம தான் நம்பர் 2 போயிருக்காரு. அவரை கீழே இறக்க வாய்ப்பு இல்ல. ஸ்கை மேல கையே வைக்க மாட்டாங்க அவரு. ஆமா 1 down தான் ஸ்கை. அவரு 150 ரன் மட்டுமே அடிச்சா கூட இந்த சீசன்ல 1 down தான் ஆடுவாரு ஸ்கை. ஷீகா சொல்ற மாதிரி he walks in the squad அப்படின்னு சொல்லுவாரு. he'll just walk inside the 11 அப்படின்னுவாரு. பாப்போம். கேஎல் ராகுல்லாம் தெரியல. பாப்போம். 15ல எடுப்பாங்க. டாப் 15ல ஐ மீன் டாப் 2-3ல வரவங்கள. இல்ல இப்ப அவர் சொன்ன மாதிரி மிடில்ல ஒண்ணுமே இல்ல டீம். சோ 2 downல ஆடி கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்னு பாக்கணும். ரோஹித் சர்மா கேப்டன். சஞ்சு சாம்சன் ஆடுவாரா ஸ்கை ஆடுவாரா நீயே யோசிச்சுக்கோ. அப்ப டீம் வின் பண்ணாரா? அவருக்கு இப்போ மிடில்ல டீம் நல்லா இல்ல. மிடில் 1 down நல்லா ஆடிட்டான் சஞ்சு சாம்சன். ஸ்கைக்கு செட் ஆக மாட்டாரா? வேர்ல்ட் கப்ல பாக்கலையா நீ? மிடில்ல ஸ்கை வேலைக்கு ஆக மாட்டான். 1 down தான் அவருக்கு சூட் ஆகும். சஞ்சு சாம்சன் உள்ள போட்டாலும் நம்பர் 2 தான் ஆடுவாரு. சாரி 2 down தான் ஆடுவாரு. அதுதான் நான் சொல்றேன். 1 down ஆட மாட்டாங்க. சரி அப்ப விராட் கோலி 2 down. விராட் கோலி ஓபன். நீங்க சொல்ற எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ள வந்துட்டா விராட் கோலி 1 down. வேற வழி இல்ல. முதல் ப்ரியாரிட்டி விராட் கோலிக்கு தான். எதுவா இருந்தாலுமே ஓப்பனிங்கா இருக்கட்டும் 1 down இருக்கட்டும். அந்த ஸ்பாட் போகுதுன்னா அப்ப தள்ளி வருமே தவிர்த்து மிச்சம் யாருக்காகவும் தள்ள மாட்டாங்க. அதனால இப்ப ரெக்கார்ட் வேற வச்சிருக்காரு. யங்கஸ்ட் பிளேயர் 3000 வச்சிருக்காரு. இந்த சீசன் மறுபடியும் அவர் ஆரஞ்சு கேப் திருப்பி புடிச்சிட்டாரு இல்ல செகண்ட் பிளேஸ் வந்துட்டாருன்னா அவரை கண்டிப்பா உள்ள போட்டு ஓப்பனிங் இறக்கி விடுவாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. கில்ல ஆட வச்சிருவாங்க ஓப்பனிங். கோலி 1 down தான் ஆடி வேணும்னே ஓப்பனிங் ஆடிருக்காரு. இப்போ அதை பண்ணிடுவாங்க. அது கன்ஃபார்ம். கில் ஆடியே அவனும் ஆட வச்சிருவாங்க. நல்லா பட்டுதான். அதுக்காக சொல்றேன். சொல்லுங்க. இல்ல கரெக்ட் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் போவாங்கன்னு எனக்கு ஏதோ தோணிட்டு இருக்கு. பாப்போம் அது எப்படின்னு. அவரும் ப்ரூவ் பண்ணிருக்காரு இந்தியாவுக்கு ஆடுறப்ப. இந்தியா ஜெர்சில ஒரு நல்ல ஃபார்ம் நல்ல குவாலிட்டி காட்டியிருக்காரு எஸ்எஸ்வி. ஸோ
அவருமே வாக் இன் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. யங் விக்கெட் ஏஜ் விட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யங் ஏஜ். சரி, அப்போ இஷான் கிஷன்லாம் இல்லையா? அவ்வளவுதானா? இஷான் கிஷன் அவ்வளவுதானா? இதே நம்ம ஒருத்தர் பத்தி பேசிருக்கோம். அது அது ஒரு நாள் ஒரு வீடியோவாவே பேசலாம் கண்டிப்பா. இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம பேசுவோம். எஸ் சே ஆர் ஸ்குவாட்ஸ். ஓகே அண்ட் நமக்கு ஐபிஎல் முடிஞ்சதும் வேர்ல்ட் கப் வேற வருது. சோ நம்ம கண்டினியூ பண்ற மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. எக்ஸாக்ட்லி, கண்டிப்பா இருக்கும். சரி, ஓகே, நாளைக்கு மேட்சோட வந்து மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் பை. இன்னைக்கும் 1 hour பேசியிருக்கோம். யா யா யா. தேங்க் யூ. பை கிஷோர். பை.